நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டுகிற உடைய மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும் சிறப்படவும் மூக்களை ஊண்ட கட்டப்படவும் உமக்கென்று கனி கொடுத்து வாழவும் எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும் மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 130 நாம் பாடுவோம். பாடல் எண் 130. இந்த உலகத்தில் இயேசுவல்லால் வேறு எந்த இன்பமுமே இல்லை என்ற ஒரு அறிக்கையும் நம் ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்மாவிற்கு. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆசிகள் அருளும், ஆனந்தமான ஆசிகள் அருளும், ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நீரைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நீரைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பலம் அடைந்திடுவோம், பலத்தின் மேல் பலம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார், ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்
நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாகவே மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம் ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம் இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. கடைசியாக பாடலன் 266 நாம் பாடுவோம். பாடலன் 266. கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற பாக்கியம் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதம் 91 படிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே சார்ந்து வாழ்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழலில் நடந்தாலும் ஒரு உற்சாகமான சோர்வடையாத ஒரு ஜீவியத்தை தான் ஆண்டவர் கற்றுத்தர்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உத்தமத்தை எண்ணி ஆண்டரை மகிமைப்படுத்தி எந்த சூழல் இருந்தாலும் ஆண்டரை துதித்து இந்த பாடலை பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாட வெற்றி உண்டு, நமக்கு ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும்,
நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். நாம் சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பூமியில் உன்னதமானவர் உயர்வான ஒரு அடைக்கலத்தில் நம்மை வைத்து நம்மை நடத்துகிற நல்ல தகப்பன், அவரை தஞ்சமாக வைத்திருக்கிற நமக்கோ பாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கையை தான் அந்த பூமியில் வச்சிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் கைவிடாது நடத்தின நம்ம தகப்பன், நம்ம குறைகள் நிமித்தம் தள்ளாது நம்முடைய ஆண்டவர், நம் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் தந்த தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் மத்தியில் வாசமாக இருக்க, அவர் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த பாதைகள், அவர் செய்த நன்மையில் எல்லாம் எண்ணி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த கடவும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாதவராகவே இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் தரும்படியான சிற்றின்பம் அல்ல, நீரே எங்களுக்கு பேரின்பமாய் நிரந்தரமான இன்பமாய் எங்களுக்கு இருக்கிறீங்களே. இயேசுவல்லால் இந்த யுகத்தில் வேறு எந்த ஒரு இன்பமுமே எங்களுக்கு இல்லாதபடியான ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்து அப்பா அப்படிப்பட்ட இன்பத்தை உம்முடைய பிரசனத்தினால் எங்களுக்கு தந்து உண்மையே எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி நன்றி. இன்று நாள் வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி. எங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை ஆண்டவரை சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி தேற்றி அப்பா சிச்சித்து இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி எங்கள் வாழ்க்கையை எவ்வளவோ மேம்பட செஞ்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அழைத்தவர் இயேசுவே, எங்களை அழைத்தவர் தேவனே, நீர் உண்மையுள்ளவர், எங்களை முடிவு பரிந்தும் நீங்கள் நடத்துவீங்க, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மன்னித்த உடைய கிருபைக்காக நன்றி. உடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே, அதற்காக நன்றி. உடைய ரட்சிப்பிற்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி எத்தனையோ காரியங்களை நீரே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணி எங்கள் வாழ்க்கையை மேம்பட செய்த உடைய கிருபைக்காக நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். எல்லோரும் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. நம்ம ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அந்த துதிகளை ஏறெடுக்கணும். மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஏசாண்டவர் அங்கே அது 34ஆம் அந்த வசனத்திலே அவர் அடைய போகிற பாடுகளை குறித்தும், அவரை பரியாசம் பண்ணுவார்கள், அவர் மறினால் அடிப்பார்கள், அவர் மேல் துப்புவார்கள்,
அவரை கொலை செய்வார்கள். முடிவிலே அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே அவர் எழுந்திருப்பார் என்றார். தட் இஸ் ஆக்சுவலி குட் நியூஸ். அது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். இந்த பூமியிலே நமக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணுகிறவர்களுக்குத்தான் இது பேட் நியூஸ். ஐயோ, அவரை நிந்திப்பார்கள், அவரை துப்புவார்கள், அவரை வாரினால் அடிப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், ஐயோ கொலையும் செய்வார்களோ என்றெல்லாம் வருவது ஒரு பேட் நியூஸ். நமக்கு என்னவென்று சொன்னால், இப்போ இயேசுவை பொறுத்தவரையிலே அதை தனக்குரிய மானிடருக்காக அவர் அடைகின்ற ஒரு துன்பம், இந்த ஹோல் ஹியூமனிட்டி மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஆகவே நம்முடைய எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டிக்கு நடக்கின்ற ஒரு துயரம் என்று இருந்தாலுமே கூட ஹி ஸ்போக் த குட் நியூஸ். ஒரு நல்ல செய்தி என்ன சொன்னார் என்றால், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடே அவர் எழுந்திருப்பார். 3ஆம் நாள் முடிந்த பிறகு அல்ல, 3ஆம் நாள் ஆரம்பிக்கும் பொழுதே ஹி வில் பி ரிசரக்டட். அவர் உயிர் தெழுவார் என்பது தான் த குட் நியூஸ். அதுபோன்ற ஒரு குட் நியூஸை உடையவர்கள் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தே வில் பி ஜாய்ஃபுல், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் கம்பீரமாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நடப்பார்கள். அவர்களுக்கும் துன்பங்கள், வியாதிகள் அல்லது பரியாசங்கள் அல்லது துப்பப்படுவதை போல் இருக்கக்கூடிய அருவறுப்புகள் என்னதான் அவர்கள் ஏற்பட்டாலும் அவர்களோ இந்த பூமியிலே அவர்கள் சோர்ந்து போகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். என்னுடைய குரு கற்றுக் கொடுத்த வெற்றி என்னவென்று சொன்னால், ஐ வில் ரைஸ் அகைன், நான் உயிர்த்தெழுந்து வாழ்வேன். ஆகவே அவர் ஒரு முறை அந்த ஏறுவதற்கு இவ்வாறு அவர் சொன்னார், அந்த நரிக்கு போய் சொல், என்னை நிறுத்திவிடலாம், எருசலேமுக்கு வர முடியாமல் கொலை செய்து விடலாம் என்று அவன் திட்டம் திட்டி கொண்டிருக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். போய் அவனிடத்தில் போய் சொல்லுங்கள். அந்த தகவலை என் சீசர்கள் தான் சொன்னார்கள். அது பொய்யல்ல, உண்மையாகவே அவன் திட்டம் திட்டுகிறான். அந்த தந்திரம் செய்து என்னை பிடித்து விடலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். சொல், நான் வருவேன், எருசலேமுக்கு கண்டிப்பாக வருவேன், இன்றும் வருவேன், நாளையும் இருப்பேன். 3ஆம் நாளிலே அவன் கொலையை செய்தாலும் கூட நான் மீண்டும் எழுந்து வருவேன் என்று அவர் சொன்னார். ஐ வில் ஆல்வேஸ் லீவ், நான் எப்பொழுதும் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறேனே அல்லாமல் நோபடி கேன் கில் மீ, ஒருவனும் என்னை கொலை செய்ய இயலாது என்று அவனுக்கு போய் சொல், கொன்றாலும் நான் உயிரோடு எழுந்து வருவேன் என்று சொன்னாரே. தட் இஸ் குட் நியூஸ், நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை பெற்ற ஜனங்கள் தான் சபையிலே ஆல் த டைம் ஹாப்பி, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்னொரு கூட்டம் இருப்பார்கள், அவர்களுக்கு பொன் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அல்லது பொருள் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சுகம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து, தங்களுடைய உறவினர், தங்களுடைய அனைவருக்கும் உள்ள அந்த பந்தம் பாசத்தோடு அப்படி இருந்து கொண்டே உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒன்றும் உன் தகப்பன் தாய் உன்னை வெறுத்தாலும் என்பதை போல எல்லாம் ஏற்றுக்கொள்ள அவரால் முடிவதில்லை. they all the time happy, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், they got that news, அந்த குட் நியூஸ், நல்ல செய்தி என்னவென்றால், ஜீசஸ் வாஸ் resurrected, அவர் உயிர்த்தெழுந்தார். we will also live. மனுஷன் என்ன செய்தாலும் கொன்றே போட்டாலும் he will live, அவர் உயிரோடு தான் இருப்பான். அந்த நரிக்கு சொல் என்று சொல்வதை நாம் சொல்ல முடியாவிட்டாலும் tell the world, இந்த உலகத்திற்கு சொல்லுங்கள். இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுங்கள்? இந்த துன்பமோ வியாகுலமோ வருத்தமோ நஷ்டமோ நாசமோசமோ எதுவும் எங்களை அழித்து விட இயலாது. we will live, நாங்கள் எப்பொழுதும் ஜீவன் கொண்டவர்களாய் நாம் வாழுவோம் என்பதை tell the world, உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னதுண்டா? அப்படி ஒரு சொல்கிற சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதெல்லாம் பயன்படுத்தினேன். ஐ ரிமெம்பர் that நான் என் வாழ்க்கையை நான் பின்னால் யோசித்து பார்க்கும் பொழுது ஐ ஸ்போக் தட் காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை எதிர்ப்பாய் எதிர்வினையாய் துன்பத்திற்குரிய எரிமலையை போல் பொங்கின அந்த காலங்களிலெல்லாம் ஐ ஸ்போக் தட் காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை சொல்லி நோ ஐ வில் லிவ், நான் ஜீவன் பெற்று இருப்பேன், ஒன்றும் என்னை ஆழ்த்திவிட இயலாது, நான் செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்து கொண்டே தான் இருப்பேன் என்று என்னுடைய படிக்கிற நாட்களில், என்னுடைய காலேஜ் கல்லூரி நாட்கள் தொடங்கி என் வீட்டிலே வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய பிஸ்னஸ் வாழ்ந்த வாழ்க்கை, என் குடும்ப திருமண வாழ்க்கை, என் ஹோம் டவுன், என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் உள்ள அந்த வாழ்க்கை,
அண்ட் மினிஸ்ட்ரி இந்த கடைசியாக மதுரையில் செய்கின்ற இந்த ஊழியத்தினுடைய 44 ஆண்டு வாழ்க்கை, ஐ ஹவ் ஸ்போக்கன் இட் மெனி டைம்ஸ், பல வருடங்கள் நான் சொல்லியிருந்திருக்கிறேன். தேட் இஸ் த டெஸ்டிமனி. என்னை பற்றி பிறருக்கு அறிக்கை செய்வதற்கு விற்கப்படாதவன் என்று சொல்லுவார். எப்பொழுது விற்கப்படாது இருந்திருக்க வேண்டும்? துப்பப்படும் பொழுது விற்கப்படாது இருக்க வேண்டும். பரியாசம் பண்ணப்படும் விற்கப்படாது இருக்க வேண்டும். மற்ற நாட்களில் விற்கப்படாது இருக்கிறோம் என்று நீ கிறிஸ்மஸ் அன்று நல்ல சொகாயினை போட்டுக்கொண்டு ஹல்லேலூயா என்று சொல்கிற அது அல்ல. துப்பப்படும் பொழுது, நீங்கள் வையப்படும் பொழுது, உங்களை அவமானப்படுத்தும் பொழுது, உங்களை அடிக்கும் பொழுது, உங்களுக்கு மரணமே வருவதைப் போல் ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது, யூ மஸ்ட் டெல் த காஸ்பல். சூசேசி சொல்லியிருக்க வேண்டும், மை ஜீசஸ் லிவ்ஸ். இயேசு வாழ்கிறார். ஐ ஆல்சோ வில் லிவ் பிகாஸ் ஹி லிவ்ஸ். யோவானிலே சொல்லுவாரே, அவர் வாழ்கின்றபடியாலே, அவர் நான் ஜீவிக்கிறபடியாலே நீங்களும் ஜீவிப்பீர் என்று அவர் சொன்னாரே, அவர் வாழ்கிறார், ஆகவே நாங்களும் வாழுவோம் என்று சொல்வது தான் காஸ்பல். அதுதான் சுவிசேஷம். கர்த்தருடைய மேஜை என்று சொல்வதெல்லாம் அது போன்ற சுவிசேஷத்தை வாழுகிறவர்கள், வாழ தீர்மானித்தவர்கள், கடைசி மட்டும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எடுக்கின்ற உடன்படிக்கை தான் இந்த அவருடைய மேஜை என்று சொல்வது. அவருடைய மேஜையினுடைய அப்பத்தை புசிப்பதோ, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதோ, அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாதபடி இருக்கிறவர்கள் யார் என்றால், they don't know the good news. நல்ல செய்தியை அறியாதவர்கள். பவுல் எதற்காக அவர் துன்பப்பட்டார்? ஸ்தேவான் எதற்காக அவர் துன்பப்பட்டார்? சீசர்கள் அனைவரும் அந்த எருசலேமில் ஏன் துன்பப்பட்டார்கள் என்று தெரியுமா? இந்த இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்ற செய்தி அவர் அறிவித்தார்களே பாருங்கள். அதற்காகவே அவர்கள் துன்பப்பட்டார்கள். கொலையும் ஸ்தேவானை கொலை செய்தார்கள். கடைசியாக அவர் கர்த்தர் தெய்வம் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னவுடன் கல்லை எடுத்து விட்டார்கள். இந்த இந்த யாக்கோபு பவுல் பேசுகிற வரைக்கும் பேசி கொண்டிருந்தான். இவரை கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணினார் என்று சொன்னவுடன் ஆத்திரமடைந்தார்கள், அவர்கள் மூர்க்கமடைந்தார்கள். அங்கே பிரிவினை அங்கே உண்டானது என்றெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? குட் நியூஸ், நல்ல செய்தியை உடையவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை எதிர்த்து நிற்பார்கள். அதை எதிர்த்து நின்று அவங்களை வந்தார்களா? ஏன் எதிர்த்து நிற்பது என்றால், நானும் நீங்களும் ஒன்றுதான் பிரதர். நீங்கள் உங்களைப் போல தான் எங்களுக்கும் கஷ்டம் வந்தால் தொய்ந்து போவோம், உங்களைப் போல மனமடிந்து போவோம், நாங்களும் எங்கள் மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து போவோம். வி ஹாவ் நோ குட் நியூஸ். எங்களுக்கு நல்ல செய்தி என்பது இல்லை. பாவம், உங்களுக்கு நல்ல செய்தி இல்லை, எனக்கும் நல்ல செய்தி இல்லை என்று சொல்லி வாழ்ந்து விட்டால் நீங்கள் சௌஜன்யமாக இந்த மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உயிர்த்தார். எந்த துன்ப நேரத்திலேயும் நாங்கள் சத்தியத்திற்காக வாழ்கின்றவர்கள், விசுவாசத்தை இழக்காதவர்கள் என்று வாழ்ந்திருந்தால், துன்பம் ஸ்தேவானுக்கு வந்ததை போல், பவுலுக்கு வந்ததை போல், இயேசுவுக்கு வந்ததை போல் வந்திருக்கும் ஐயா. அவர் சொன்ன முக்கியமான வார்த்தையிலே ஆத்திரமடைந்தது என்னவென்று தெரியுமா? ஐ வில் ரிசரெக்ட் என்பதுதான், உயிர்த்தெழுவேன் என்பதுதான். அதை ஆரம்பத்திலே சொல்லி வைத்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை நான் இடிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர்கள் மாற்றி சொன்னார். கடைசியாக குற்றஞ்சாட்டும் பொழுது, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், நான் இதை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்புவேன் என்று அவர் சொன்னாரே, அது தொடங்கி கடைசி நாள் அது வரைக்கும் அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்கின்ற செய்தி அவர்களை ஆட்டி படைத்து விட்டது, கோபம் மூட்டி விட்டது. செத்து அவர்களை அடக்கம் பண்ணின, அவர் மரித்து அடக்கம் பண்ணின பிறகும் கூட சீல் வைத்து பெரிய பாறைக்கும் அவர்கள் அந்த ரோமானிய அந்த அரசனுடைய சீலை வைத்து அதை பூட்டி பெரிய கல்லை வைத்து அடைத்து அவன் சொன்னான், உயிர்த்தெழுந்து போல் சொல்லிக்கொண்டு ஏமாற்றி சரீரத்தை தூக்கி வைத்து விட்டு அவரை காணோம் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் ஏதேதோ பொய்களை சொல்லி பயந்ததெல்லாம், உயிர்த்தெழுவார்னு சொல்லியிருக்கிறான் என்று அந்த பயத்தை வைத்து அவ்வளோ பெரிய கல்லை வைத்து அவர்கள் மூடினார்கள். நடந்தது என்னவென்றால் கல் புரண்டு போனது என்பதுதான். ஜீசஸ் ரோஸ் அகைன், அவர் எழுந்தார், அவர் மீண்டும் உயிரோடு அவர் எழுந்தார். ஜெயமே ஜெயம் என்று எழுந்தாரே பாருங்கள். அதுபோன்ற ஜெயத்தை முத்தரிப்பது தான் கர்த்தருடைய மேஜை. அந்த மேஜையில் வருகிறவர்கள் சோர்வுற்றவர்கள், பலன் இழந்தவர்கள், இந்த மண்ணுக்குரிய காரியத்திற்காய், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன் என்றெல்லாம் பாட்டுக்கு தான் இவர்கள் மாணிக்கத்தை கிளை போட்டவர்கள், மண்ணிலே புதைந்தவர்கள், மண்ணுக்குரியதையே நினைத்து கொண்டு இருப்பவர்கள், அதிலேயே உலண்டு தேவனையோ, தேவனுடைய வார்த்தைகளையோ, தேவனுடைய சத்தியத்தையோ, தேவனுடைய சபையோ மதிக்காதவர்கள், அதிலேயே உலண்டு மண்ணுக்குரிய காரியத்தை பின்னால் திரும்பி பார்த்து தேவனுக்குரிய முன்னுரிமையை மறுக்கிறவர்கள்,
இது போன்றவர்கள் அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஜெயத்தை அறியாதவர்கள், ஜெயமே ஜெயம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை புரிந்து கொள்ளாதவர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லை எங்கும் என்ன இருந்திருக்க வேண்டும் என்று தெரியுமா? இந்த ஜெயத்தை நாட்டியிருக்க வேண்டும். ஹீ இஸ் எ கிறிஸ்டியன், அவன் கிறிஸ்தவன். அந்த நாளிலே நான் எல்கேஜியிலிருந்து நான் அந்த ஜெயக்குடியை நாட்டியிருந்தேன். இன்று நான் போய்கொண்டிருக்கிற, முன்னேற்றம் அடைந்திருக்கிற ஹையர் லெசன், மேலான பாடம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலேயும் ஜெயக்குடி நான் நாட்டி வருகிறேன். எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு கம்பீரத்தை ஒரு கிறிஸ்தவன் வைத்திருந்திருக்கவில்லை என்றால், அவருடைய மேஜையை ஏதோ ஒரு ரொட்டியை தின்ன வந்ததைப் போல், கொஞ்சம் டிராப்பை, கொஞ்சம் ஒயினை சாப்பிடுவதைப் போல் வந்து ஒரு சடங்காச்சாரமாய் செய்து விட்டால் பரலோகம் தப்பிச் சென்று விடலாம் என்று எண்ணுகின்ற எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மாய்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கூட்டத்தில் உள்ளவர்களாயும் போய்விடக்கூடாது. திஸ் இஸ் எ சேலஞ்சிங் டைம். இது ஒரு சவால் விடுகின்ற நேரம். ஐ வில் லிவ் ஃபார் காட். என் வாழ்க்கையில் என்னை மடங்கடிப்பதற்கு, என் மனதை சோர்வுடைய செய்வதற்கு, என்னுடைய பலவீனமோ, என்னுடைய இந்த நஷ்டமோ, அவர்கள் என்னை துப்பினதோ, அவர்கள் என்னை பரியாசம் பண்ணினதோ, எனக்கு வந்த துன்பமோ, எனக்கு வந்த வியாகுலமோ ஒன்றும் ஜீவனை அழித்துவிட இயலாது. அவர் ஜெயமே ஜெயமென 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்ற கம்பீரம் ஒரு கிறிஸ்தவனை வைத்திருந்திருக்க வேண்டும். ரிசரக்ஷன் கம்பீரம், உயிர்த்தெழுந்த அந்த கம்பீரத்தை அவன் கொண்டு வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஜெயமுள்ள ஒரு சபையிலே சின்சியராய், 100% சின்சியராய் ஒரு 4 சகோதரிகள், அந்த 4 சகோதரர்கள், ஓகே 3 தான் இருந்தால் கூட பரவாயில்ல, 3 சகோதரிகள் இருந்தாலும் போதுமையா. அதுபோன்ற சபையில் தான் நாம் வாஞ்சை கொண்டிருக்கிறோமே, அல்லாமல் கூட்டம் எப்படி சேர்க்கலாம் என்பது அல்ல. ஜனங்களை நாம் விரும்புகிறோமா? எஸ். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறோமா? எஸ். நடுரோட்டுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க விரும்புகிறோமா? எஸ். பல்லாயிரக்கணக்கிலே நம் டிராக்டை பிரிண்ட் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோமா? எஸ். பக்கத்து வீட்டில் சுவிசேஷம் சொல்லுகிறோமா? எஸ். எதிர் வீட்டில் சொல்லுகிறோமா? எஸ். வி கோ எவ்ரிவேர். எல்லா இடங்களிலும் உலகமெங்கும் போய் சுவிசேஷ அறிவியல் என்று சொல்லுகிறோமா? எஸ். ஆனால் அவருடைய உத்தம சபை என்று வரும்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பான சபையாய் மாறுவது என்பது குவாலிட்டி, தரம் வேண்டும். அந்த தரத்திலிருந்து ஒரு அணு கூட பிரிந்து விடக்கூடாது. ஒரு காலத்தில் தரம் பேசினவர்கள் அவர்கள் புறங்கூறுவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் என்ன தவறு செய்தால் என்ன, வேசித்தனம் பண்ணால் என்ன பொய் சொன்னால் என்ன, எல்லோரும் வார்கள், நம்ம கூட்டம் வேண்டும். கூட்டம் இருந்து கொண்டு ஒரு நாள் எனக்கு ஒரு சவால் விட்டார். இங்கே தான் நிறைய பேர் இருக்கிறார்கள், உங்களிடத்தில் குறைய பேர் இருக்கிறார்கள், ஆகவே நிறைய பேர் இருக்கிறதான் சபை என்று சொன்னாரே பாருங்கள். அவருக்கு ஒரு கடிதம் நான் மெயிலை எழுதி போட்டு அதோடு க்ளோஸ் பண்ணி கொண்டேன். என்ன மெயில் எழுதினேன் என்று சொன்னால், கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பெரிய சபை. கர்த்தர் இருக்கிற சபை தான் பெரிய சபை. 0000 இருந்தாலும் சரிதான். 1 என்பதை கர்த்தர் ஒருவரை அங்கே போட்டால் எத்தனை 0 இருக்கிறதோ அத்தனைக்கும் மதிப்பு தான். 100 என்றால் 100, இன்னொரு 0 என்றால் 1000, 1000 0 என்றால் 10,000. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ தேட் இஸ் த கிரேட் சர்ச் என்று அல்லாமல், தெய்வம் இல்லாமல் வெறும் நம்பரை வைத்து கொண்டு வாழுவதா பெரிய சபை. எம்ஜிஆர் படம் வந்தால் அங்கே கூட்டம் வந்து, அங்கே தியேட்டர் நிறைந்து வழிகின்ற கூட்டம் 100 நாட்கள் ஓடியது என்று சொன்னால் அதற்கு பேர் சபை என்று சொல்லுவது? அது அரசியல் ஐயா, அது சினிமா கொட்டகை. அதுபோன்ற ஒரு ஆட்களை வைத்த கணக்கு போடுவது, நம்மத்திலேயும் ஒரு சிலருக்கு ஆட்களை வைத்து கணக்கு போடுகளும் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே முன்னால் வந்து உட்கார்ந்தவர்களாம் பின்னால் போய் உட்கார்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இது என்ன சின்ன சபை என்ற ஒரு எண்ணம். we must throw it out. தூக்கி எறிந்து விட்டு கம்பீரன் இருந்த மக்களாக இருந்திருக்க வேண்டும். மாற்றிக்கொள்ள வேண்டும், மாறுதல் வேண்டும். நம்முடைய வருடாந்திர அந்த நம்முடைய தீமை என்னவென்று சொன்னால், நம்மை உருவழித்து உருவாக்கும் கர்த்தர் என்று போட்டிருக்கிறோம். உருவழிந்து போக வேண்டிய காரியங்களெல்லாம் உருவழிந்து போய்விட வேண்டும். அதை உருவாக்குகிற கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் வாழுகின்ற படைப்பை அவருக்கு முன்பு கொண்டு வந்து படைத்து விட வேண்டும். ஆகவே இதை அவர் சொன்னார் 34ஆம் வசனத்திலே, மார்க்கும் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, அவரை பரியாசம் பண்ணுவார்கள், வாரினால் அடிப்பார்கள், துப்புவார்கள், கொலை செய்வார்கள், கொலையும் செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். யார் கொலை செய்யப்படுவார்களோ இது நமக்கு தெரிவதில்லை. அவர் நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று தான் எழுதியிருக்கிறது. அவருக்காக பாடுபட்டு மரிப்பது என்பது சொல்ல முடியாத பாக்கியம். அடித்து செத்தவனைப் போல் தூக்கி போட்ட அந்த பேதுரு உயிர் பெற்று மீண்டும் எழுந்து அவன் நடந்து வந்த பொழுது என்ன சொன்னான் தெரியுமா?
பாடி சென்றான், பாட்டு பாடி சென்றான். என்ன பாட்டு பாடினான் தெரியுமா? நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பாடுபடுவதற்கு அனுகிரகம் பெற்றோம், பாக்கியம் பெற்றோம். வி காட் த ப்ரிவிலேஜ் என்று அவன் சொன்னானே. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். கர்த்தருக்காக வாழுகின்றவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்களை குறித்து ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. என்ன வாசகம் வாசிக்கிறோம்? வெளிப்பட்ட விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வாசகம் உண்டு. தங்கள் ஜீவனையும் அருமையாக எண்ணாதவர்கள். எதை அருமையாக எண்ணாதவர்கள்? தங்கள் ஜீவனையும் அருமையாக எண்ணாதவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஜெயத்திற்குரியவர்கள் என்றும் சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதித்தவர்கள் என்றும் அந்த வெளிப்பட்ட விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தன்னுடைய ஜீவனை இழப்பது என்பது, அதை மீண்டும் பெறுவது என்பது அவர்களுக்கு தெரியும். தன்னுடைய ஜீவனுக்குரிய மதிப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவர் தருகின்ற ஜீவனுக்குரிய மதிப்பு நித்திய மதிப்பு என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். they will live, வாழுவார்கள், கிறிஸ்துவுக்காகவே வாழுவார்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு வாழ்கிறார் என்று சொல்வதை தொடர்ச்சியாக வாழ்ந்திருப்பார்கள். துன்பம் வரும் பொழுதும், துப்பப்படும் பொழுதும், பரியாசம் பண்ணப்படுகின்ற அந்த நேரத்திலேயும் அவர்கள் வாழுவார்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று எழுந்து நின்று வாழுவார்கள். ஆகவே அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது 35ஆம் வசனத்திலே. மார்க் 10:30 வாசிக்கிறோம். அப்போது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்திலே வந்து, போதகரே, நாங்கள் கெட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இஸ்ன்ட் இட் ஒண்டர்ஃபுல்? இது ஆச்சரியமான காரியம் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு ஜெபம். நாங்கள் ஜெபம் செய்வோம், நீர் எங்களுக்கு செய்தரலும். என்னிடத்தில் பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று சொல்கின்ற அகங்காரம் என்பது வேறு. நாங்கள் உம்மிடத்திலே வந்து கேட்டுக்கொள்வோம், ப்ளீஸ் கிராண்டஸ். நீங்கள் எங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ யூ மஸ்ட் கிராண்ட் இட், எங்களுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு தாழ்மை என்று இருக்கிறதே. பணம் படைத்தவன் இதை பேசுவான் என்று எண்ணீர் எல்லாம் நாம் உம்மிடத்திலே கேட்போம். ஆஸ்தி கொண்டவன் பேசுவானா? கேட்க மாட்டான். நாம் உம்மிடத்தில் தான் கேட்போம். ஒரு உதவி என்று வருகின்ற பொழுது கேட்பானா? எனக்கு அந்த உதவி இருக்கிறது, இந்த உதவி என்று இருக்கிறன்று அவன் எண்ணிக்கொண்டு இருப்பான். என் கையே எனக்கு துணை என்று கூட அவன் சொல்லுவான். அதுபோன்று ஒரு மனுஷன் கேட்காத ஒரு கேள்வி என்னவென்றால், தெய்வத்தை கொண்டவன், தெய்வத்தை சாதகமாக கொண்டவன், அவரையே செடியாகவும் தன்னை கொடியாகவும் பற்றி படர்கிறவன் அவன்தான் சொல்லுவான், நாங்கள் கேட்டுக்கொள்வதை பிசீச்சி நாங்கள் என்ன கெஞ்சி கேட்டுக்கொள்கிறதை எங்களுக்கு நீர் கிராண்டஸ், நீர் எங்களுக்கு தந்தரலும் என்ற வாழ்க்கையை அவன் பெற்றிருந்திருப்பான். எதிலிருந்து பெற்றிருப்பான்? ஏபிசிடிலிருந்து பெற்று அவன் செட்டு வரைக்கும் பெற்றிருந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கொடுத்ததாகவே இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருந்திருக்கிறதை போல், பிதாவே, நீ எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மால் உண்டானவைகள், நானாக ஒன்றும் பெறவில்லை, எல்லாம் நீர் அருளினது தானே, அல்லாமல் என்னுடையவைகள் அது உம்முடையவைகள், உம்மிடத்திலிருந்து நான் வந்தது என்று சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஹீ இஸ் எ சின்சியர் கிறிஸ்டியன். உத்தமுள்ள கிறிஸ்தவன் கர்த்தரிடத்திலே அவன் பெற்று வாழ்ந்தவன். அவன் கை நீட்டி வாழ்ந்தவன். கர்த்தர் கொடுக்கும்பொழுது ஆர்வத்தோடு பெற்று, ஆண்டவரை நான் கேட்கவில்லையே, ஆனாலும் என்னுடைய தேவை என்னதென்று அறிந்து என் வாயிலை சொல் பெறாததற்கு முன்பாகவே என்னுடைய இருதயத்தினுடைய தேவையை அறிந்து என்னுடைய விருப்பத்தை அறிந்து கூட செய்துவிட்டிருக்கிறேன். என்னுடைய விருப்பம் உள்ளே இருந்து உண்மைதான், ஆனால் நான் கேட்கவில்லையே, கேட்காமல் இருந்தும் நீ தந்தீரே என்றெல்லாம் அவன் சொல்லுகின்ற சாட்சியிலே அவன் என்னவாய் அவன் சொல்லுவான், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் ஐயா, நீர் கொடுத்தது என்று அவன் சொல்லுவான். இது என்னுடையது, என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் ஒன்று உண்டு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்ற அந்த அகங்காரத்திலே அது அடங்கிவிடும். அவர்களுக்கு பணம் ஒரு எஜமானாய் வந்த பிறகு என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன், என் பணம், அதை தூக்கி எறிவேன், எவனுக்கும் கொடுப்பேன், எதையும் தூக்கி எறிவேன் என்று அவன் சொல்லுவான். ஆனால் தேவனை எஜமானை கொண்டவன் அவன் பணத்தை அவன் நம்பி வாழ மாட்டான். ஒன்றை செய்தால் கூட, தெய்வமே, இது உம்முடைய பணம், நீர் எனக்கு தந்தது, வாட் கேன் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். கொடு என்றால் கொடுப்பான், கொடுக்காது என்றால் கொடுக்க மாட்டான். இதை நீ வைத்திருந்து கவனமாய் செலவழி என்றால் செலவழிப்பான், பத்திரமாய் வைத்திருந்து என்று சொல்லுவான். உன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வை என்று அவன் சொல்லுவான். பவுல் சொன்னதை போல் பிள்ளைகளுக்கு தகப்பன் சேர்த்து வைப்பதோல் பிள்ளைகள் தகப்பனுக்கு சேர்த்து வைப்பதோ, யார் அதை செய்ய வேண்டும்? தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்வதை போல் சி என்று அவர் சொல்லுவான். He will say so many things, எத்தனையோ காரியங்களே அவன் சொல்லுவான். நான் செய்கிறதெல்லாம் என்னுடைய விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லுகிறவன் வேறொரு எஜமானை அவன் கொண்டவன். ஆகவே இவர்கள் கேட்டு வாங்கியதெல்லாம்
கர்த்தரிடத்தில் தான் வந்தார்கள். கர்த்தாவை நாங்கள் கேட்கிறோம், உம்மிடத்திலே வந்து நீர் கேட்டுக்கொள்ளியது எதுவோ நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விருப்பம் இருக்கிறதா? கர்த்தர் தான் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறதே, எங்கே போய் சொன்னீர்கள்? எதை குறித்து நீங்கள் அலசடிப்பட்டீர்கள்? எங்கேயெல்லாம் போய் அலமோதினீர்கள்? கர்த்தரிடத்திலே போய் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னது உண்டா? குதிரை பந்தயத்திற்கு ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இவர் குதிரையவே ஆயத்தம் பண்ணிக்கொண்டு அதற்கெல்லாம் தங்க முலாம் பூசிக்கொண்டு என்னென்னலாமா செய்துவிட்டு என் குதிரை என்று சொல்லி கொண்டிருக்கிற உலகத்தானை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓட விட்டு பார்கள், ஜெயம் வருவதில்லை. அவனை நம்பினானா ஜெயத்தை கத்த தருவார் என்று அவன் நம்பியிருந்தான். நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீர் அருளி செய்ய வேண்டும். நான் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும். This is a humble prayer, It's a beautiful humble prayer. How the Christian lost it. கிறிஸ்தவனை இழந்து போனானே. என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், நான் தருவேன் என்று அவர் சொன்ன பிறகும் கூட அவரிடத்தில் எப்படி கேட்பது? ஏன் கேட்பது? எதற்காக கேட்பது? கேட்டால் கோவித்துக் கொள்வார்கள், இப்படி அவர் எண்ணுவார்கள். அவரே சொல்லிவிட்டார், வாருங்கள் கேளுங்கள், தேவ சித்தப்படி கேட்டால் அதனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன் என்று அவர் சொன்னாரே. அதுபோன்று தேவனிடத்திலே போய் கேட்டு பழக்கம் உண்டோ? உங்களுடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் என்பது கேட்டு வாங்குவதையா? ஜெய வாழ்க்கை என்று சொல்வது மனுஷனை உபதேசத்தை அறிந்து கொண்டால் அவன் ஜெயம் பெறலாம் என்று எண்ணுகிறான். நான் பலமுறை வலியுறுத்தி சொன்னதை போல் அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இதை மாத்திரமே வைத்து கொண்டு கீழே உள்ள வசனத்தை தூக்கி எறிந்து போட்டு விட்டார். அங்கே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே என்ற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் தான் இருக்கிறது. இவர் சத்தியம் தெரியுமாம், சத்தியம் இவர்களை விடுதலையாக்கி விட்டதாம், இவர்களுக்கு உபதேசம் எல்லாம் விட்டதாம். எல்லா உபதேசம் தெரிந்து விட்டபடினாலே நாங்கள் மேன்மையானவர்கள், விடுதலை பெற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டு வாழுகிறார்கள். They don't go to Jesus. இயேசுவிடத்தில் போனதில்லை. இது போன்ற ஒரு செய்தியை ஒரு முறை அல்ல, பல கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே அந்த நாட்களிலே தூத்துக்குடியிலே நடக்கிற கூட்டங்களை சத்தமிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அதை இன்றைக்கு நான் சொல்கின்ற செய்தி என்று எண்ணாதீர்கள். பல்லாண்டுகளாய் அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களை நான் சொன்னது உண்டு. அங்கே இருக்கக்கூடிய பிரசங்கப்படி தட்டி பார்த்து சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அந்த எழுதியிருக்கிற அந்த மேடையில் நான் சுட்டி காண்பித்து இயேசு விடுதலையாக்கினார் என்பதை மறந்து விடலாமா? அது வசனமாக இருக்கட்டும், அது உண்மைதான். ஆனாலும் இயேசுவை அண்டி வந்தார்களா? அவரை விட்டுவிட்டு சத்தியத்தை பிடித்து கொண்டால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? நானே சத்தியம் என்று சொன்னார் அல்லவோ, சத்தியத்திற்கு பின்னால் அவர் நீங்கள் கண்டதுண்டோ என்றெல்லாம் பலமுறை விலாபரேட்டாய் மகிழ்ச்சியோடு பேரானந்தத்தோடு அந்த தூத்துக்குடி கான்ஃபரன்ஸில், வருடாந்திர கான்ஃபரன்ஸில் சத்தமிட்டு நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆகவே இப்படி நீங்கள் கர்த்தரிடத்திலே நான் கேட்டு பெற்றுக்கொள்வதை போல் வரும்பொழுது அப்பொழுது அவன் கேட்கிறான். அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. தி ரெஸ்பான்ஸ் அவர் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கேட்கிறது சரியா தப்பா என்றெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரே பாருங்கள். ஒரு ஃபோனை எடுத்து நீங்கள் ஃபோனை கூப்பிட்டால் அந்த ஃபோனிலே ஒருவரும் எடுக்காது இருக்கிறது வேறு. ஒருவர் எடுத்து வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மே ஹெல்ப் யூ, நான் உனது உதவி செய்யட்டுமா என்று கேட்பது என்பது வேறு அல்லவா? அந்த உதவி அவர் செய்யக்கூடாதாக இருந்தால் ரெண்டாவதாக இருக்கட்டும், நீ கேட்கிற உதவி சாத்தியமில்லை என்று சொல்வதாக இருந்தால் ரெண்டாவதாக இருக்கட்டும். ஆனால் அடுத்த பக்கத்திலிருந்து மே ஹெல்ப் யூ என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இயேசு தம்முடையவர்களுக்கே தருகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறாரே பாருங்கள். திஸ் இஸ் சைல்டு, இது குழந்தைத்தனமானது, இதை நீ கேட்பது தவறு என்று சொல்லுவார். அல்லது இப்பொழுது செய்ய மாட்டேன், சில காலங்கள் கழித்து செய்வேன் என்று அவர் சொல்லுவார். அல்லது என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை வரும்பொழுது நேர்த்தியாக செய்வேன் என்று அவர் சொல்லுவார். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேனோ அதன்படி செய், உனக்கு காரியம் நடக்கும் என்று அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஜெப வாழ்க்கை அந்த என்கவுண்டரிங் வித் காட், தேவனோடு ஜெபிக்கின்ற இந்த நேரம் இருக்கிறது. யாக்கோபும் அந்த சர்வவல்ல தேவனும்
அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் என்று வருகின்றது. அந்த போராட்டத்தில் தெர் இஸ் காட் தேர், தேவன் அங்கே இருக்கிறார், இங்கே யாக்கோபு இருக்கிறான். தேர் இஸ் எ ஸ்ட்ரகிள் தேர், அங்கே வேண்டுதல் அவன் கேட்கிறான். அந்த வேண்டுதலுக்கு அவர் ஒன்றை சொல்கிறார், இவன் ஒன்றை கேட்கிறான், அவர் ஒன்றை சொல்கிறார். அது போன்ற ரெஸ்லிங், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நாங்கள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்பது மாத்திரமல்ல, வி ஆர் ஸ்ட்ராங் இன் த லார்ட், கர்த்தருக்குள் பலப்பட்டவர்களாக இருந்து கொண்டு ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய காரியங்களை கேட்கிறோமே பாருங்கள். அதுபோன்ற ஒரு அற்புதத்தை தாழ்மையுள்ளவன் பெற்றிருந்திருப்பான். தானே எல்லாம் பெற்றதை போல் இருக்கிறவன், அகந்தி உண்டவன் வைத்திருந்திருக்க மாட்டான். என்ன செய்வேன் ஆண்டவரே, எல்லாம் உம்முடையவைகள், நீர் தந்தவைகள் தானே. ஐ வில் வாக் ஹம்பிளி, நான் தாழ்மையாக நடப்பேன், அல்லாமல் நான் பெற்றதென்று என்னுடைய தோளை கொஞ்சம் உயர்த்தி வைத்து நான் என்னை ஒரு பொருட்டென்று என்னை பாராட்டுவது எனக்கு இல்லை என்று சொல்லுவான். ஆகவே அவர் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது வாசத்திலும் ஒருவன் உமது இடது வாசத்திலும் உட்காரும்படி எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். அல்லேலூயா. இட்ஸ் அ குட் திங். ஒரு நல்ல காரியம். இந்த மண்ணுக்குரிய காரியத்தை அவன் கேட்டாமல், மண்ணுக்குரிய மகிமையை அவன் கேட்காமல், இந்த உலகத்தின் அதிபதி மண்ணுக்குரிய மகிமையை கேட்டால் கொடுப்பதை போல் அவன் பொய் சொல்லுவான். அவன் பொய்யன், அவன் அநீதி உள்ள ஒரு எஜமான். சொல்லுகிறேன் செய்வேன் என்று சொல்வதை அவன் தரவும் மாட்டான். அதில் மகிழ்ச்சி தருவேன் என்றால் அதில் மகிழ்ச்சி இருக்க போவதும் இல்லை. மண்ணுக்குரிய மகிமை உடையதை அவர் கேட்டார்கள். உமது மகிமை, அல்லேலூயா, உமது மகிமை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் அண்ணன் தம்பி, ஒருவன் வலது பார்சத்திலேயும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருளி செய்ய வேண்டும். அண்ட் தட்ஸ் அ குட் திங். உங்களுடைய சகோதரர்கள் என்று ஒரு இருந்தால், நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் மாத்திரம் தேவனுடைய பிள்ளையாய் போதும் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை விட, என் சகோதரன் ஒருவன் இருக்கிறான், அவனும் வர வேண்டும் என்று என்கிற ஜெபம் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை கூட ஜெபிக்காத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் பிள்ளையும் அங்கே பரலோகத்துக்கு வர வேண்டுமே என்று எண்ணம் கூட பெற்றோர்களுக்கு இருப்பதில்லை. இவர்கள் என்று போய் ஒரு சகோதரன் போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகன் இன்னொரு மகனுக்கு ஜெபம் செய்ய போகிறான். ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன் இருந்தான், இன்னொரு ரட்சிக்கப்படாதவனுக்கு ஜெபம் செய்கிறானா? ஜெபம் செய்வதில்லையே. நான் கேட்கிறேன், உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலே, சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலே ரட்சிக்கப்படாத சகோதரர்களுக்காக அவனும் வேண்டும் ஐயா, நானும் வர வேண்டும், அவனும் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தது உண்டா? அதுபோன்ற ஒரு ஜெபத்தை எங்கே வைத்து வாழுகிறார்கள்? சுயநலமாய் வாழுகிறவர்கள் உண்டு. அவன் கெட்டுப்போனான், அவன் போகட்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்களே அல்லாமல், யாக்கோபு அந்த ஏசாவை தேடி வந்ததை போல் அவள் போனார்களா? அவனோடு ஒப்புரவாக வேண்டும், அவனுக்கு ஒரு பரிசை கொடுக்க வேண்டும், அவனும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு யாக்கோபை போன்ற ஒரு ஏசாவை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? இருப்பதில்லையே. இவனும் வர வேண்டும், நானும் வர வேண்டும், என் தம்பியும் வர வேண்டும். அவன் ஒருவன் நான் யாரை வேண்டாலும் வைத்துக்கொள்ளும். யாக்கோபு கூட அவன் வலது வாசத்திலே இருக்கட்டும், நான் இடது வாசம் வந்தால் போதும். எப்படி ஆனாலும் நாங்கள் இருவரும் உமது மகிமையிலே வந்து அமர வேண்டும். தட்ஸ் அ கோல். அந்த லட்சியத்தை அவர் சொல்லுவார். பிலிப்பியரிலே வாசிக்கிறோம், நாங்கள் லட்சியம் இல்லாமல் ஓடுவது அல்ல, பரிசு பொருளை வைத்து ஓடிடும். என்ன பரிசு பொருள்? த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை அடைவோம் என்ற அந்த பரிசுத்தத்தை முன்வைத்து நாம் ஓடுகிறோம் என்று அவர் சொல்கிறாரே, அதை அவன் கேட்கிறான். முடிவை, லக்கை பார்த்து கேட்கிறான். கோல், அந்த ஓடி முடிக்கப் போகிற பகுதி இருக்கிறதே, அதை பார்த்து எங்களுக்கு வேண்டும் என்று அவன் கேட்கிறான். உமது மகிமையிலே நாங்கள் வந்துவிட வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு விருப்பம், இஸ் இட் குட்? நல்லதுதானே? நல்லது தான். உன்னுடைய மகிமையிலே வர வேண்டும், நாங்கள் அமர வேண்டும், என் மனைவி அமர வேண்டும், என் கணவனை அமர வேண்டும், என் பிள்ளைகள் அமர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வளர்க்கப்பட வேண்டும், எல்லோரும் நாங்கள் வந்து உம்முடைய ராஜ்யத்திலே வந்து மகிமையிலே நாங்கள் உம்மோடு கூட அமர வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். சபையிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை சகோதரிமார்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருந்திருக்க வேண்டும். இவர்களும் வர வேண்டும், இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இவர்கள் இடறி போய் விடக்கூடாதே, இவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ ஜனத்தோடு வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வாழ்வதில்லையே. என்னோதான் என்று வாழ்ந்துவிட்டு இடர்களுக்கல்லை வைத்து விட்டு போகிறார்கள். இவர்கள் தேவனை முதலாவது வைப்பதற்கு பதிலாக எதையோ முதலாவது வைப்பதை பார்த்து மற்றவர்கள் வந்து இடர்வாரலாம், அவர்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைவாரலாம். இவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
இவர்கள் மற்றவர்களும் வர வேண்டுமே, மற்றவர்களும் முன்னேறி வர வேண்டுமே, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட மேன்மையான பாதை வசனம் என்னவென்று தெரியுமா? அவர் ஆடுகளுக்கு முன் செல்கிறார். ஹல்லேலூயா! முன் செல்கிறாக இருக்க வேண்டும், மாதிரியாக இருக்க வேண்டும். நல்ல மாதிரியாக இருந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ரசிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்று வரைக்கும் நான் தவறு செய்து விட்டால், ஏதாவது ஒன்று செய்தால், பின்னால் இருக்கக்கூடியவன் இடரடைந்து விடுவானே, அவன் இதை என் மாதிரி பின்பற்றி விட்டால் என்ன கதியாகும், என்னுடைய வாழ்க்கை ஒரு கெட்ட மாதிரியை மறந்துவிடக்கூடாது, ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் அந்நாட்கள் தொடங்கி இந்நாட்கள் வரை வைத்திருக்கிறேன். ஒன்றை செய்தால் அல்லது ஒன்றை செய்யாவிட்டால் ஏன் செய்தோம், ஏன் செய்யவில்லை, இது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறதா, மற்றவர்களுக்கு மாதிரியாக அமைந்திருக்கிறதா, மற்றவர்களுக்கு மாதிரியாக இல்லையா, அது செய்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா! அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. டோன்ட் மிஸ் இட். இந்த உலகத்தில் தான் வாழ முடியும், வேறு எங்கேயும் வாழ்வீர்கள். செத்த பிறகு எங்கே போய் நீங்கள் வாழ முடியும்? இயேசு வந்த பிறகு நீ எங்கே போய் வாழ்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நாங்கள் போய் மணவாளன் வந்து விட்டீரா, நாங்கள் போய் வாழ்ந்து விட்டு வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சரி சரி போய் வாழ்ந்து விட்டு வாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல விற்று வாங்கி கொண்டு வாங்கள் என்று அவர் சொல்லுவார். காலம் முடிந்தது, கதவை சாத்தி விடுவார். இந்த நல்ல பூமியிலே வாழ்கின்ற இந்த நாட்களிலே அது போன்ற ஒரு உயர்ந்த ஒரு யாருக்கும் இடரடையாது வாழ வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தை வைத்திருந்திருக்க வேண்டும். ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று அவர் கேட்டார். அல்லேலூயா! அவர் சொன்னார், நீங்கள் கேட்கிறது இன்னதென்று தெரியவில்லை. நீங்கள் கோல் கேட்கிறீர்கள். அந்த கோல் என்றால் லட்சியத்தை கேட்கிறீர்கள், முடிகிற போகிற ஓட்டத்தின் முடிவை கேட்கிறீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை விட்டுவிட்டு முடிவை பார்த்து வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கு சரி என்று சொல்லிவிட்டார். எல்லோரும் கேட்பார்களே, எல்லோரும் எங்களுக்கு மகிமையிலே நாங்கள் சூட்டப்பட வேண்டும், மகிமையினால் கணத்தினால் முடிசூட்டப்பட வேண்டும் என்று ஓடவே இல்லை. ஓடாமல் இருந்து கொண்டே கேட்டு நான் உங்களுக்கு அருளி தந்தேன் என்று சொல்லிவிட்டால் அவர்களும் எங்களுக்கு தாரும் ஆண்டவர் என்று கேட்பார்களே. எத்தனையோ பெந்தகோஸ்தை அந்த நாட்களை சபைகளிலே பல சபையிலே நான் கடந்து வந்தவன். அவர்கள் சொல்கின்ற மகிமையெல்லாம் சீப்பாய் இதை கொடுப்பார்கள். இதோ மகிமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். சீப்பாய் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறதாம். வாருங்கள், மகிமை இறங்கி நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த கடைசி அந்த ரோவில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பகுதியிலே மலை இறங்குவதை போல் மகிமை இறங்கி வந்து கொடுக்க, ஐயோ அல்லேலியோ என்று அவர் ஆர்ப்பரிக்க, இங்கே நடுவில் வந்து விட்டது என்று சொல்ல, எல்லோரும் மீது மகிமை வந்து விட்டது என்று சொல்ல, ரொம்ப சீப்பாய் மகிமை பெற்றுக்கொண்டிருக்க நீங்கள் என்னத்தை கேட்கிறேன் என்று தெரியவில்லையே. முடிவிலே பெற வேண்டிய ஓட்டத்தை, முடிவிலே பெற வேண்டிய மகிமையை இப்பொழுதே நீங்கள் கேட்டுவிடலாம் என்று எண்ணுவது சரிதானா? நீங்கள் கேட்பது என்னதென்று தெரியவில்லை. ஓடி அடைய வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் இன்னமும் வாழாமல் முடிக்காமல் இப்பொழுது கேட்கிறீர்களே என்று அவர் கேட்டார். உங்களால் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், அது என்னதென்று விளக்கி சொல்கிறான். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று அவர் கேட்டார். அதற்கு அவர் என்ன சொன்னார்கள்? ஐயோ, அவர் கேட்டு விட்டார், முடியாது ஆண்டவர் என்றார். சொன்னார், கூடும். தட்ஸ் a wonderful thing. நல்ல விசுவாசம் உள்ளவர்கள் ஜெயம் பெறுவார்கள். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்ற வார்த்தை நெஞ்சத்தில் பொறித்து கொண்டவர்கள், அதை ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டவர்கள். உங்களால் கூடுமா என்று எஸ் கூடும் என்று சொன்னவுடன், என்ன இப்படி சொல்லிவிட்டீர்களே பொங்கல் என்று அவர் கோவித்தா கொண்டார். அவர் சொன்னார், அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா! ஆனால் என் வலது பார்சத்திலேயும் என் இடது பார்சத்திலேயும் உட்கார்ந்திருப்பதற்கு அது யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அது அருளுவது என் காரியம் அல்ல என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். இதை கேட்கிறீர்களா? இன்று நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தை வைத்து மகிமை எனக்கு சொந்தம் என்று சொல்லுவதல்ல. ஓடிகளெல்லாம் சும்மா ஓடுவதைப் போல் ஓடாமல் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி எப்படியாயிலும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படி, மகிமையை நாம் பெறும்படி தொடர்ச்சியாக ஓடுவது தானேயா கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட்டு அல்லாமல் மகிமை எனக்கு இப்பொழுதே வேண்டும் என்று அல்ல. அவன் மகிமை பெற்று வருகிறானா? எஸ்.
முடிவான மகிமையும் முடிசூட்டப்படுவானாம். எஸ், ஓட வேண்டும், தொடர்ச்சியாய் ஓட வேண்டும். அதற்கு அவர் சொன்னதெல்லாம் வாட் இஸ் நவ், இன்றைக்கு என்ன இருக்கிறதோ அதை செய்யுங்கள். இன்றைக்கு நீங்கள் நான் குடிக்கின்ற பானத்தில் பானம் பண்ண முடியுமா? எஸ். நான் எடுக்கின்ற ஸ்நானத்தை நீங்களும் எடுக்க முடியுமா? எஸ், ரைட், சரியாக சொன்னீர்கள். அப்படித்தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பொய் சொல்ல முடியுமா? அவரிடத்திலே போய், ஆண்டவரே நீ என்ன சொன்னீர், நீர் எடுக்கிற குடிக்கிற பாத்திரத்தை நாங்கள் பணம் பண்ண வேண்டுமா? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற அந்த அந்த எதை அவர் சொல்கிறார், ஸ்நானத்தை உங்களை எடுக்கக்கூடுமா என்று. ஐயோ, நீர் எடுக்கிற ஸ்நானத்தை எங்களால் எப்படி எடுக்க முடியும் என்றெல்லாம் கேட்பதல்ல. அல்லது அவர்கள் பொய்யாய அவர்கள் சொல்லி எஸ் எஸ் என்று சொன்னால் ஆண்டவர் விட்டு வைப்பாரோ? அது எப்படி கூடும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், உங்களால் முடியவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறேனே. ரைட் நவ், ப்ரெசன்ட் டென்ஸ், அதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். ஓடுவார்களாம், வருஷ கடைசியிலே வாழ்க்கை முடிவிலே வந்து மகிமை எனக்கு வேண்டும் என்று கேட்பார்களாம். கொடுப்பேன் என்று சொல்வாரோ? நாளை குறித்தே கவலைப்படாதீர்கள், இன்றைக்கு ஓடுங்கள் என்று தானே அவர் கேட்டார். அன்றன்றைக்குரிய பாடல்கள் அன்றன்றைக்கு போதும் என்று தானே சொன்னார். வாட் இஸ் த காஸ்பல் டுடே, இன்று ஓட்டத்தை ஓடுங்கள், தட்ஸ் இனஃப். நான் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வரவதற்கு ஒருத்தர் தயங்குகிறார். என்ன தயங்குகிறார் என்று சொன்னால், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அடுத்த வாரம் வீழ்ச்சி அடைந்தால் என்ன ஆகும், ஒரு மாதம் கழித்து வீழ்ச்சி அடைந்தால் என்ன ஆகும்? ஹி கேனாட் பி கிறிஸ்டியன். அவன் காலமெல்லாம் கிறிஸ்தவனாய் வாழவே முடியாது. கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசத்தை தோக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து என்று அறிந்தவன் அது போன்ற வார்த்தைகளையும் பேசி தெரிவானா? அதை போய் ஒரு காரணம் என்று சொல்லி நான் பின்னால் பணமும் செய்து விட்டால் என்ன ஆகிவிடும் என்று அவன் கேட்பானா? வாட் இஸ் டுடே, இன்று என்ன? அன்றன்று பாடுகள் அன்றன்றைக்கு போதும். நாளைக்காக கவலைப்படும். அப்பா, உன்னை யார் இப்பொழுது அதை குறித்து பேச சொன்னது? நாளை உன்னுடையதா? நாளைக்குரிய நிகழ்ச்சிகள் உன்னுடையதா? நாளைக்குரிய பிரயாசங்கள் உன்னுடையதா? எல்லாம் கர்த்தருடையது. நாளைக்காக கவலைப்படட்டும், நீ இப்பொழுது என்னை பின்பற்றி வா என்று கேட்க மாட்டாரா? அதைத்தான் ஆண்டவர் கேட்டார். நீங்கள் இன்றைக்கு உள்ளதை செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும்? முதல் பகுதி என்ன? நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும். நான் எடுக்கும் ஸ்நானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். இயேசு ஒரு முறை அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் அவர் சொன்னார். என்னவென்று அவர் சொன்னார், அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே அவர் பேசி கொண்டிருந்து சமாரிய ஸ்திரீ உணர்த்தி வைக்கப்பட்டு சமாரியாவுக்கு சென்று அனைவரும் இவர்தான் மேசியாவோ என்று காணவார்கள் என்று மகிழ்ச்சியோடு குடத்தை கீழே வைத்துவிட்டு உள்ளத்திலே ஒரு நிறைய பெற்றுக்கொண்டு ஜீவத்தண்ணீரை பெற்றுக்கொண்டு ஓட்டம் பிடித்தவள் அங்கே அவள் சொல்லும் பொழுது சீசர்கள் வந்து விட்டார்கள். உணவு வாங்க சென்றவர்கள் திருப்தியாக இருந்ததை கண்டார்கள். என்ன, நாம் வருவதற்கு முன்பாக யாராயிலும் நீங்கள் படித்திருப்பார்கள், அந்த யோவான் 4 எழுதியிருக்கிறது, யாராவது இவர்களுக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய யோசனையை அறிந்து கொண்ட இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று உண்டு. என்ன போஜனம்? பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். என்னை புசியுங்கள், என்னை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னவருக்கு பசியை போக்குவதற்கு வெளியே உள்ள உணவு தான் வேண்டுமென்று இல்லை. அவருடைய முதல் சோதனை என்னவென்றால், பசிக்கிறதா? இந்த கல்லை அப்பமாய் மாற்றி புசியும். இந்த உலக மாந்தர்கள் முழுவதும் ஒன்றிலிருந்து மாற்றி புசிக்கத்தான் விரும்புகிறார்கள். எப்படி லாபம் பெறலாம், எதை மாற்றி எடுக்கலாம், எதை கள்ளத்தனமாய் அதை செய்யலாம். கள்ள அப்பம் ருசிக்கும், அதை தித்திக்கும் என்பதை போல் அவர்கள் குழப்படி செய்யத்தானே விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டால், ஆண்டவர் எனக்கு சொல்லவில்லை, பிதா எனக்கு சொன்னாரா? சொன்னால் நான் செய்து வந்திருப்பேன். இல்லை, பிதாவின் வாயிலிருந்து வராத எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையை அல்லாமல் அவர் சொல்லாமல் ஒன்றும் நான் செய்வதில்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினால் பிழைப்பேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுதும் அவர் என்ன சொன்னார்? ஐ லீவ் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பேன். நான் கேட்குறேன், இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்திலே, ஆண்டவரே, நான் வாழ்வது உங்களுடைய வார்த்தையினால் தான் வாழுகிறேன், நான் உங்களுடைய வார்த்தை இல்லாமல் பிழைத்து வாழ என்னால் இயலாது, உங்களுடைய வார்த்தை என்னை தாங்குவதே உங்களுடைய வார்த்தை தான், இத்தனை காலம் உங்களுடைய வார்த்தையினாலேயே என்னை நடத்தி வந்திருக்கிறீர், இனியும் நடப்பேன்
என்று சொல்கின்ற ஒரு ஜங்ஷன், ஒரு சந்திப்பு நேரம் வந்து நீ ஆண்டவரிடத்திலே சொன்னது உண்டோ? தேட்ஸ் அ பிளஸட் திங். அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஆகவே அவர்களை பார்த்து நான் குடிக்கும் அந்த பாத்திரம் என்று அவர் சொன்னதெல்லாம் த வில் ஆஃப் காட், தெய்வ சித்தம். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு பகுதி என்னவென்றால், பாவம் மன்னிக்கப்பட்டதை விட, பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது சரிதான், என்னையும் நானதும் பாவத்தை என்னை மன்னித்தார் என்ற சந்தோஷம் இருக்கக்கூடும். அதை விட மேலானது என்னவென்றால், வாட்ஸ் ஐ டூ நவ், இப்படி நான் என்ன செய்ய வேண்டும்? சவுல் கேட்டானே பாருங்கள், அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, இனி நீ பவுல் என்று சொன்ன பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? பவுலாய் மாறின நான், தேவனுடைய பிள்ளையாய் மாறின நான், இப்படி நான் என்ன செய்ய வேண்டும்? போ, ஐ வில் கைட் யூ, உன்னை நான் நடத்துவேன். அனனியாவிடத்திலே போய் அங்கே போய் நில், அவன் உனக்காக ஜெபம் செய்வான், உன் கண்களில் உள்ள செதிர்கள் கீழே விழுந்துவிடும். என்னை கண்டபடினாலே ஒருவனும் என்னை காண இயலாது, நீ காண முயற்சித்தபடினாலே உன் கண் குருடாகி விட்டது. போய் நீ ஜெபம் செய்துவிட்டு அவன் உனக்கு சொல்வான் என்று ஒரு வழியை அவர் அவனுக்கு காண்பித்தார். ஆகவே பிழைத்து வாழுகின்ற ஒரு இடம் என்னவென்றால் த வேர்ட் ஆஃப் காட், என்னுடைய வார்த்தை. பிழைத்து வாழுகின்ற ஒரு இடம் என்னவென்றால் தேவ சித்தம். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திற்குள்ளாக சென்று ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன், காணிக்கையை கொடுப்பேன், அல்லது தகன பலியை நான் கொடுப்பேன். இன்னும் ஒன்று அறிவீர்களாம், ஒரு மனுஷன் தன் சுய விருப்பத்தை பலியிலே கொண்டு வந்து வைப்பதற்கு பதிலாய் எதை வேண்டுமானாலும் எளிதாய் கொடுத்துவிட முடியும். ஒருவேளை உங்களுடைய பண நெருக்கத்து நிமித்தமோ அல்லது பொருளாதார நெருக்கத்து நிமித்தமோ ஒரு பெரிய ஒரு தொகை போல் ஒன்று தோணலாம். ஆனால் இயேசுவை பொறுத்தவரையிலே ஒரு மனுஷன் இந்த பூமியிலே எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம். உடலையே கூட அவன் கொடுத்து விடலாம். அவன் தனக்குண்ட ஆசையெல்லாம் கூட அவன் கொடுத்து விடலாம். தன் முழு ஆசைகளை கொடுத்து விட்டாலும் அவனுக்கு என்று இருக்கக்கூடிய பரம காரியம் இல்லை என்றால் அவன் ஒன்றுமில்லை என்று தானே அவர் சொன்னார். ஆகவே எதை அவர் விரும்பினார்? பிதாவை நீ எதை விரும்புகிறீர்? என்னுடைய எதையும் விரும்பவில்லை, நீ விரும்பியதெல்லாம் இந்த சரீரத்திலே நான் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதை தான் விரும்பினீர். நான் கேட்கிறேன், அப்படி ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு தரவில்லையா? ஏதோ ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்ல உங்களால் கூடாதா? உங்களால் கூடுமா? ஏதோ ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீரே. தூதர்களுக்கு இல்லை. தூதர்களை பார்த்து அவர்களுக்கு மாம்சம் இரத்தமும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் என்பதே கிடையாது. போ என்றால் போவான், வா என்றால் வருவான். கேப்ரியல் பார்த்து அங்கே அந்த யோவான்சனுடைய அப்பாவிடத்தில் என்ன சொன்னான்? இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுது, எப்படி எனக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு பிள்ளை பிறக்கும் என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான்? ஐ ஆம் கேப்ரியல், ஐ ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்து இது எப்படி நடக்கும் என்று என்னிடமே நீ கேள்வி கேட்டு விட்டாயே. கர்த்தர் சொன்னார் என்று சொன்ன பிறகும் கூட இப்படி கேள்வி கேட்டபடினாலே நீ ஊமையாகி போய் விடுவாய். அவர் சொன்னபடி பிள்ளை பிறக்கும், அன்று உன் நாவு திறக்கும் என்று அவர் கடிந்து அவர் சொன்னாரே பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே அவர் என்ன அவர் கடிந்து கொண்டார்? என்ன அவர் கடிந்து கொண்டார்? சொல்லுங்கள், என்னது? ஐ ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதானையா அதிசயம். பரமண்டலத்திலே செய்யப்படுவது எளிது. போ என்றால் போவான், லேயுவன் தூதல் அனுப்பு என்று அனுப்புவான். இயேசு ஒரு முறை அவர் சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் விரும்பியிருந்தால் லேயோன் தூதர்களை கூப்பிட்டு இருப்பேன். எத்தனை படைகளை கூப்பிட்டு? 12 படைகள். ஒரு படையிலேயே 10,000 இருப்பார்கள். 12 படைகளை கூப்பிட்டு இருப்பேன், 10,000 பேர்களை அவர் அனுப்பியிருப்பார். சொல்ல உடனே வந்து இறங்கி இருப்பார்கள். பதறாமல் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறார் என்று அவர் சொல்லுவார். தில் கம் குயிக்லி. ஹல்லேலூயா. அவர்கள் தேவ சித்தம் செய்வது இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் செய்தது இல்லை ஐயா. எனக்கென்று சுய விருப்பம் ஒன்றை வைத்து இந்த பூமியில் அவர் பிறந்த பிறகு என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று சொல்கின்ற பாக்கியம் அங்கே தூதர்களுக்கு இல்லை. அவர்கள் கேட்டுத்தான் தீர வேண்டும். போ என்றால் போவார்கள், வா என்றால் வருவார்கள்.
பரமண்டலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகின்றதே. தட்ஸ் ரைட், அது எளிதுதான். பூமியிலே நான் உம் சித்தம் செய்ய வேண்டும் என்ற பாக்கியத்தை எத்தனை பேர் உணர்ந்து அதை வாழ்கிறார்கள்? டுடே ஐ கேன் டூ இஸ் வில். என்னுடைய சுய சித்தத்தை மறுத்து என் சுய சித்தத்தை சிலுவிலே கொன்று என் சித்தத்தை செய்யாமல் அவனவன் தனக்கானதை அவன் விரும்பாமல் தன்னைத்தானே வெறுத்து என்ற பாக்கியம் தூதர்களுக்கு உண்டோ? இல்லையே. அந்த மாம்சமும் இரத்தமும் அவர்களுக்கு போராடுகிறதோ? உன்னுடைய விருப்பம் என்று ஒன்றை வைத்து போராடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது? இல்லையே. குமாரன் போராடினார், அதுபோல் அவரை போல் மாறுகிறவர்களும் போராடுவார்கள். அவர் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அதே மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராய் வந்து போராடினாரே. அந்த பாக்கியம் யாருக்கு உண்டு? எனக்குண்டு. சொல்லுங்கள். யூ யூஸ் இட். பயன்படுத்தினீர்களா? சோதனை காலம் வரும் பொழுது, உங்களுடைய விருப்பம் என்று வந்த பொழுது, என் சித்தம் அல்ல என்று சொல்வதற்கு முத்திரையை போட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறதா? இயேசு சொன்னார், புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் விருப்பம் என்று நிறைய காரியங்கள் வரும். அதிலெல்லாம் இல்லை 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 இல்லை, இதோ சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்கின்ற ரெக்கார்டை பதித்திருப்பவன் குமாரனுடைய சாயலுக்கு பயம் மாறிவிடுவான். அதுபோன்ற ரெக்கார்டை வைத்து வாழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாட் மை வில், நாட் மை வில் என்று நமக்கு கிராஸாய் குறுக்கே வருகின்ற அதைத்தான் ஆண்டவர் அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவனுக்குரிய சிலுவை வேறு, உங்களுக்குரிய சிலுவை வேறு. உங்களுக்குரிய விருப்பம் என்று போராடின நேரம் வந்த பொழுது அது வெறுத்தது உண்டா? அதை வெறுத்து செய்கின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் சொன்னார். என் பாத்திரத்தில் அவன் என்ன செய்வான்? பானம் பண்ணுவான். அப்பொழுது அந்த அந்த ஒரு காதரை வெட்டின அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டயத்தை உரையில் போடு என்று சொல்லிவிட்டு, பிதா எனக்கு தந்த பாத்திரத்திலே பானம் பண்ணாது இருப்பேனோ? அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்று தெரிந்துவிட்டால் அது எப்படி என்னால் செய்யாமல் இருக்க முடியும்? ஐயாஸ்கி, உங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு உண்டானது உண்டோ? அப்படிலாம் உணர்வு உண்டாயி துடித்திருக்கிறீர்களா? அடடே, நான் ஒன்றை செய்து விட்டேன், அது பிதாவின் சித்தமாக இருக்குமா இல்லையா தெரியவில்லையே, ஆண்டவரே என்னை மன்னியும், அது உம்முடைய சித்தம்தானா என்று அவர் கன்ஃபார்ம் பண்ணினார்களா? அவர் கன்ஃபார்ம் பண்ணுவதே இல்லை. டூ ஈஸிலி, எளிதான வாழ்க்கையை வாழ்ந்து தங்கள் மனசும் மாம்சம் விரும்பினதெல்லாம் செய்துவிட்டு அப்பம் விற்கவும் வந்து விடுவார்கள். அப்பம் விட்டதெல்லாம், இயேசு விட்டதெல்லாம் என் சித்தம் அல்ல என்பதை உடைத்து தான் அவரை விட்டார். அவர் சரீரம் உடைக்கப்பட்டது என்பதெல்லாம் நாட் மை வில், என் சித்தம் அல்ல என்று உடைக்கின்ற ஒரு இடத்தை எளிதாய் அவர்கள் தெரிந்து கொள்ள வருகிறார்களே பாருங்கள். சீப்பாய் எண்ணிக்கொண்டார்களே, அப்படி மனநிலையை பாருங்கள், ரொம்பவும் சீப்பாய் வைத்து கொண்டார்கள். நான் குடிக்கும் பானத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? எஸ். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கீகரித்தார். உண்மைதான், நான் குடிக்கும் பானத்தை நீங்களும் குடிப்பீர்கள். பொய் சொல்லவில்லை அவர்கள், உண்மையவே அவர்கள் சொன்னார்கள். தட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்பொழுது குடிப்பீர்கள். பின் அடுத்து என்ன அவர் சொன்னார்? நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்களோ என்று அவர் கேட்டார். அது என்ன ஸ்நானம்? ஒரு மனுஷன் மனம் திரும்பி வந்த பிறகு அவனுடைய பங்கு, அதை அவன் தன்னுடைய பங்காய் அவன் பாவத்தை அவன் அறிக்கை செய்து அவன் மனம் திரும்பி அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது ஒரு பங்கு. இரண்டாவது இருக்கிறதே பேப்டிசம், அந்த ஞானஸ்நானம் என்பது முங்குவது. எங்கே முங்குவது தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஐ சப்மர்ஜ், முழுசும் முங்கி வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பங்கு இருக்கிறது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெறும் தண்ணீரிலே முங்குவதை போல் முங்குவது எளிதையா? அப்படிலாம் அங்கே கொடுக்குறாள் என்று சொன்னால் ஓடிப்போய் க்யூவில் நின்று எல்லாம் எடுத்து வந்தவர்கள் எனக்கு தெரியும். அந்த நாட்களில் இந்த சபைகளில் அப்படியெல்லாம் ஒரு சிலர் போய் அங்கே எங்களுக்கு எல்லாம் ஈஸியாக ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார்கள். ஈஸியாக ஞானஸ்நானம் கொடுத்தார்களா? முதல் பங்கு அதை அவன் செய்தானா? அவன் பாவத்தை அறிக்கை செய்தானா? அவன் மனம் திரும்பினானா? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற ஊர்ஜிதம் இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அதை வந்தார்கள், அவங்க கூப்பிட்டார்கள், எங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இது யூஸ்லெஸ். அது பாத்ரூமில் குளித்ததெல்லாம் குளித்து விட்டு இன்றைக்கு ஓப்பனாகி வந்து குளித்து விட்டு போகிறான். அல்லாமல் அதற்கு பிறகு ஞானஸ்நானமா? ஞானஸ்நானம் கொடுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், அல்லது என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்வதை நான் மறுத்ததெல்லாம்
நாட் ஃபார் மீ, எனக்காக இல்லை, பட் ஃபார் தெம், அவர்களுக்காக. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல், பழைய மனிதன் செத்து போகாமல் அவனை போய் அடக்கம் பண்ணலாம் என்று எப்படி அடக்கம் பண்ணுவது? அவன் உயிரோடு இருக்கும் பொழுது நான் அடக்கம் பண்ணினால் அதற்கு கொலை இல்லையா? அவன் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னை அடக்கம் செய்ய ஒப்பு கொடுப்பான் என்று சொன்னால் அது தற்கொலை இல்லையா? இது போன்ற தீமையை சபை செய்யும், ஜென்மத்திற்கும் செய்ததில்லை, செய்ய போவதும் இல்லை. ஏமாற்றினார்கள். தட்ஸ் ரைட். அநேகர் ஏமாற்றி விட்டு நிஜமாகவே மனம் திரும்பிவிட்டோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ஏமாற்றினார்கள். ஆனால் பின்பு அதற்குரிய வாழ்க்கையை வாழவில்லை. பொங்கல் மணந்துபேருக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னால் மணந்துபேருக்கேற்ற கனிகள் வரவில்லை ஐயா. ஞானஸ்நானம் எடுத்து விட்டு போய்விட்டார்கள். அங்கே வசனத்திலே அவர் தீமோத்தேயுவிலே சொல்லுவார்கள், ஏமாற்றினவர்கள் ஏமாந்து போனார்கள். இவர்கள் சபையை ஏமாற்றி விட்டோம் என்று எண்ணினார்கள். நித்தியத்திற்கும் ஏமாந்து போவார்கள். நித்தியத்திலே வரும்பொழுது நான் சபையில் ஞானஸ்நானம் எடுத்தேன், அவர்தான் உங்களோடு இயேசுவோடு நிற்கிறாரே அந்த பிரதர், அவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லிப்பார்கள். அவரை ஏமாற்றி விட்டாய், நீ ஏமாந்து போனாய், கெட் அவுட், வெளியே செல் என்று சொல்லுவார். கள்ளத்தனமாய் நீ மனம் திரும்பி விட்டு பாவத்தை எல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்பிவிட்டு மனம் திரும்பினேன் என்று சொல்கிறாயா, கெட் அவுட் என்று அவர் சொல்லுவார். ஆகவே முதலாவது பகுதி என்னவென்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது பகுதி தான் ஞானஸ்நானத்திற்கு வர வேண்டும், முங்க வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினில் மூழ்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னோட ஈஸி திங், முன்பு போல் பாவம் செய்ய என்னால் முடியாதையா. நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே முங்கினவன், முங்கி எழுந்தவன். நான் போய் பாவம் செய்ய முடியும்? நான் வேறு மனுஷன், பழைய மனுஷனை அடக்கம் செய்துவிட்டு வெளியே வந்தவன் என்றெல்லாம் இருப்பது தானே ஞானஸ்நானம். எவ்வளவு சீப்பாய் ஞானஸ்நானத்தை வைத்து விட்டு அதை ஒரு கேலிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாக மாற்றி ஞானஸ்நானம் கேட்கிறேன், இவர் ஞானஸ்நானம் தரமாட்டேன் என்று சொல்கிறார். பைத்தியக்காரத்தனம். பொறுப்பு மிகுந்தவனாய், உத்தரவாதம் நிறைந்தவனாய், உன் ஆத்மாவிற்கு பதில் சொல்லக்கூடியவனாய் இருந்துதான் உனக்கு ஞானஸ்நானம் தர முடியாது சகோதரா. நீங்கள் பழைய மனிதன் சாகவில்லை. நீங்கள் அப்படியே பாவம் மன்னிக்கப்படாமலே, என் பாவத்தை மன்னித்தார் என்ற ஊர்ஜிதம் இல்லாமலே, நான் தேவனுடைய பிள்ளை என்று இருக்கக்கூடிய அச்சாரத்தை பெறாமலே, அவளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாமடிக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்ற அதிகாரம் உங்களுக்கே இல்லாத பட்சத்திலே நான் அந்த மனுஷனை ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது கர்த்தர் அனுமதி தந்தது இல்லை. ஏமாற்றலாம், ஏமாற்றி கொண்டு போகலாம். ஏன் என்னை ஏமாற்றிருக்கிறார்கள், இத்தனை பேர் ஏமாற்றிருக்கிற, நான் மனுஷன், ஏமாற்றலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஏமாறுமா? அந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அதை அவர் தானே உச்சரித்தார். அந்த உச்சரித்ததெல்லாம் அவரை ஏமாற்ற முயற்சிப்பது தவறல்லவோ? ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அதுபோன்று கோமாளித்தனம் நடந்துவிடக்கூடாது. அநேகர் தெம்பாய் சபையிலே அவர்கள் தைரியமாய் என்ன வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு உட்கார்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஞான ஸ்நானம் எடுத்து விட்டோ, நாங்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். யூஸ்லெஸ். பழைய மனிதனை துமந்து விட்டு வைத்து கொண்டே இவர்கள் புதைத்தேன் என்று சொல்வதெல்லாம் பொய்யல்லவா? நீங்கள் ஏமாற்றி விட்டு போனதெல்லாம் தெய்வம் அல்லவா? ஏமாந்து நீங்கள் ஒரு நாளில் ஏமாந்து போவீர்கள் என்று தெரிய வேண்டாமா? நீ ஆனந்தமாய் நான் தேவனுடைய பிள்ளை என்று போய் நிற்கும் பொழுது கதவை அவர் சாத்திவிட மாட்டாரா? அவர் தான் ஞானஸ்நானம் எடுத்து கொடுத்தார் என்று நீங்கள் சொன்னாலும் அவரை ஏமாற்றி இருக்கலாம். இப்படி ஏமாந்து போனது நீதான். நீ அவரை ஏமாற்றுவதற்கு செய்த காரியத்தை ஒரு மனுஷனை ஏமாற்றுவதற்கு கஷ்டம் ஒன்றும் இல்லையே. வேகமாக அதை ஏமாற்றி விட்டு அவன் போய்விடலாமே. ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று கடையில் பைபிளை கூட அவன் எழுதி வைத்துக் கொள்ளலாமே. பரலோக சீட்டு போன்னு எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது தன் பிள்ளையை ஞானஸ்நானம் எடுக்க வைத்து விட்டோம் என்பது எளிதா? அதுவும் எளிது. மனம் திரும்ப செய்யுங்கள். தேட் இஸ் எ ஹார்டு திங். அது கடினமான ஒரு காரியம். ஞானஸ்நானம் எடுப்பது மிக எளிது. தண்ணியில் முங்குவது மிக எளிது. உடலை சுட்டரித்து கொடுப்பது மிக எளிது. பணத்தை கொடுப்பது மிக எளிது. சரீரத்தை ஜீவ பலியாய் தந்து என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுள். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி நான் என்ற வரிய இடத்துல எல்லாம் என் சித்தம் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் இல்லை 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 என்று நாள்தோறும் சிலுவையை எடுத்து அதை அழித்திருந்திருக்க வேண்டும். ஆகிய இடத்தில் அங்கே வந்து ஞானஸ்நானம் என்று அவர் சொன்னதெல்லாம் தி சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய பாடுகளை அவர் சொன்னார். அந்த பாடுகளுக்குள் ஆசையோடு நீங்கள் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாடுகளுக்கு பயந்தவர்கள் எக்காலத்தும் ஆண்டவரிடத்தில் வந்து நீங்கள் என்னுடைய ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுக்கலாம் என்று அவர் சொல்லவே மாட்டார். சொல்லுவாரா?
கூடும் கூடும் என்று சொன்னது சரிதான் என்று சொல்லுவாராம். அவருடைய பாடுகளை வெறுக்கிற கொடிய காலம், கொஞ்சம் கொஞ்சமாய் வெறுத்த காலம். சார்லஸ் கவுமேன் என்று எழுதுகிற அந்த ஸ்ட்ரீம் இந்த டெசர்ட் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட காலத்திலே எத்தனை பாடுகளை முன்வைத்து அந்த ஸ்ட்ரீமின்ஸ் இந்த டெசர்ட் என்று எழுதியிருக்கிறார். பாலைவனத்தில் நீரோடு என்று சொல்வதெல்லாம் பாலைவனம் என்று சொல்லுகின்ற வறண்ட வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீரோடை கண்டோம், தேவனை கண்டோம், ருசித்தோம், புகழ்ந்தோம் என்று இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் குறைந்து 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 போய் பாடுகலாம் அது இப்போ நமக்கு வேண்டியில்லை என்று சொன்னவுடன் எத்தனை ஆர்ப்பரிப்பு, எத்தனை கொண்டாட்டம், அது போன்ற கூட்டத்தில் சேர்ந்து கொள்வதும் மகிழ்ந்து கொண்டாடி இந்த பூமிக்குரிய செழிப்பையே நமக்கு வயிறே தேவன் என்று வாழுவதும் மகிழ்ச்சியாக தோன்றுகிறதா? இருக்கலாம். உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் கிறிஸ்துவுக்குரிய ஓட்டம் அல்ல. அந்த ஓட்டத்தை இன்று ஓடுகிறவன் யார் என்றால் மகிமையை நோக்கி ஓடுகிறான், அது வர வேண்டியது தான். இன்று ஓடுகிறவன் யாரெல்லாம் உங்களால் என்னுடைய ஞான ஸ்நானத்தை எடுக்க முடியுமா? எஸ், கூடும், உங்களால் கூடும் தான், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகிலும் அவர் எதையாவது ஞானஸ்நானம் என்று சொன்னார் என்று நம்ம பிலிப்பியரில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், தேட் இஸ் த கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையுண்டேன் என்று சொல்கிறதை போல் அவருடைய பாடுகளிலே முங்குவதும், அந்த பாடுகளிலே நான் ஐக்கியப்பட்டு அவரை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாய், தேட் இஸ் பேப்டிசம். அவரோடு கூட நான் மரிப்பதற்கென்று ஒப்பு கொடுக்கின்ற முங்குகின்ற இடம் இருக்கிறதே, அந்த சஃபரிங்ஸ், அந்த பாடுகளை அவர் கூறி உயிர்த்தெழுப்பதற்கு தகுதியாகும் படிக்கும், நான் தகுதி பெற வேண்டும், தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகின்றேன். ஹல்லேலூயா. அதுபோன்று நான் டெல்லியில் அந்த குட் சமாரிட்டனில் இருந்த அந்த காலங்களில் 1981ஆம் ஆண்டு டெல்லி இருந்த நாட்களில் ஒருவன், அங்கே ஒரு சிறு குழு இருந்தது. அதில் உள்ள ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி என்று வந்தவன் விரோதம் கொண்டவனாய் நான் தூங்க விடாமல் ஒரு புத்தகத்தை எரிந்து கொண்டே, அங்கே லைப்ரரி புக்கு நிறைய இருக்கும், வைத்து அவன் எரிந்து கொண்டே இருந்தான். ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருந்தவுடன், ஆண்டவரே இப்படி அவன் செய்கிறானே என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தேன். பேப்டிசம் இன் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று போட்டிருந்தது. இதில் ஞானஸ்நானம், அவருடைய பாடுகளிலே ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. நீ அதற்காகத்தான் அவனை எரிய விட்டிருக்கிறீர். முதலாவது அந்த வார்த்தையை நான் படித்த ஆரம்ப நாட்கள் 81ஆம் ஆண்டு நான் அந்த பார்த்த அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இன்று வரைக்கும் உயிரோட்டமாய் மாறியதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் எரிகிறான், அவன் எரிந்து எதை கற்றுக் கொடுக்கிறான்? அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறான். பசுமரமாய் அதை உள்ளத்தில் பற்றி கொண்டது ஐயா. அன்று முதல் சிலுவை எனக்கு ஆரம்பித்தது. பின்பு அந்த தாசர்கள் அவள் கொடுத்த புத்தகங்கள் ஏராளமான காரியங்கள் தோன்றினாலும் அந்த நாள் ஒரு பொன்னாள், அதை நான் மறந்ததே இல்லை. அங்கே இருந்த எத்தனையோ ஃபாரினர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தார்கள். அவர் போதித்ததெல்லாம் கூட நான் வைத்திருக்கிறேன். அதெல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிற ஒரு பெரிய ஃபைலோடு நான் வைத்திருக்கிறேன். தேட்ஸ் ஓகே. அதெல்லாம் விட என் மனதிலே பசுமையாக இருப்பதெல்லாம் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன? சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். பேப்டிசம் இன் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அப்படி ஒரு மூழ்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைத்ததோ என்று மகிழ்ந்து விட்டு, அதற்கு பேர் அவன் பேரோடு மறந்து விட்டேன். அதற்கு பேர் அவனை பார்த்து, சகோதரா மிக்க நன்றி என்று சொன்னேன். எதற்கு ஏன் நன்றி என்று அவன் சொன்னான். அதற்குள்ளாக காரியம் முடிந்து விட்டது. அதற்குள்ள யாரோ அந்த டீச்சர் வந்தால் அது முடிந்து விட்டது. எல்லாம் கொஞ்ச காலம்தான் பாடுகள். அந்த காரியம் முடிந்தவுடன் ஆண்டவர் சாப்டரை அவர் க்ளோஸ் பண்ணி விட்டார். இவன் எதை கற்றுக்கொண்டான்? பாடுகளின் அந்த ஞானஸ்நானம், சஃபரிங்ஸ், பேப்டிசம் இன் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதற்கப்புறம் அந்த புக்கம் எங்கேயாவது ஒன்று கிடைக்குமா என்று நான் பார்க்கிறேன். அது எனக்கு கிடைக்கவில்லை. அது அங்குள்ள புத்தகம் வைத்து விட்டு வந்து விட்டேன். ஆனால் அதனுடைய சாரம் எனக்குள் அங்கே இறங்கி வந்து விட்டது. அவர் கேட்டார், ஆர் யூ வில்லிங் டு enter into the baptism of the sufferings of Christ,
கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள் முங்குவதற்கு ஆயத்தமா என்று கேட்டால், நான் கேட்டால் கூட நீங்கள் என்னத்தையாவது சொல்லாமல் போயா என்று சொல்லிவிட்டு போகலாம். இயேசு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எடுக்கும் அதே அந்த ஞான ஸ்நானத்தை, பாடுகளின் ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுக்க ஆயுதமா என்று நீங்கள் கேட்டால், ஒருவரும் அவரை ஏமாற்றி விட இயலாது. முடியும் முடியும் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், அவனால் முடியவில்லை, இவனால் முடியாது, இவனால் முடியாது, சிடாவன் சிடாவன் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு சிலரை தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய மேஜை என்பது எளிதல்ல சகோதர சகோதரிகளே. அவருடைய அப்பத்தை புசிப்பதும் ரசத்தை பானம் பண்ணுவது என்று சொல்வதெல்லாம் இட்ஸ் சீரியஸ் திங். அவருடைய சரீரம் இன்னதென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது சரிதானா? ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்கள்? அது ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். வலது வாசத்திலையும் இட வாசத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறது எவர்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்ற ஒருவனுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. ஓட்டப்பந்தயத்தை நடத்துவது, அந்த முடிவை பார்ப்பது பிதா தருகின்ற பாக்கியம். அதை இயேசு எப்படி வாழ்ந்தார்? இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவுடைய வலது வருஷத்திலே அமர்ந்தார். பிதாவர் சொன்ன அமரும், உன்னை நான் சத்துருவை பாதபடியாக்கி போட்ட அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டாய், அமரும் என்று அவர்தானே அவர் சொல்லுவார். கொடுக்க வேண்டியது அவர் அல்லவோ? என் பிதா ஒரு பெரியவர் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமோ? நான் அவருக்கு முன்பாக ஓடின உங்களை போன்ற மானிடனாய் வந்து ஓடின நான் பெற்ற அதே பகுதியை அவர் இன்றும் யார் ஓடி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தருவார். யூ திங்க் தேட் டுடே நீ நன்றாக ஓடுவதைப் போல் எண்ணிக்கொண்டீர்களோ, அது என்றைக்கோ நன்றாக ஓடினதைப் போல் எண்ணிக்கொண்டு வாழ்கிறீர்களோ? ஆர் யூ ரன்னிங் டுடே? இன்று நீங்கள் பானம் பண்ணினீர்களா? இன்று நீங்கள் அவருடைய பாடுகளில் ஞானஸ்நானம் மூழ்கி அந்த பாடுகளுக்குள் மூழ்கி நீங்கள் வந்தீர்களா? செய்யுங்கள், அதை செய்து கொண்டீர்கள். டுடே ஐ டோன்ட் கொஸ்டின் யூ, யூ ஆர் குட் டேட். நீங்கள் அதை செய்கிறீர்கள், உங்களால் கூடும் என்றும் எனக்கும் தெரியும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பட் த எண்ட் முடிவு என்று சொல்வது இட் இஸ் டுவர்ட்ஸ் காட், தேவனுக்குரியது. ஏனென்றால் அநேகர் அவர்கள் ஆரம்பிப்பார்கள், முடிப்பது இல்லை. அவர் என்றைக்கோ ஆரம்பித்தாலும் என்றைக்கோ நடந்ததை போல் இருக்கட்டும், இன்றைக்கு முடித்து வாழவில்லை. நேற்று வாழ்ந்தார்களாம் வாழவில்லை, இன்று வாழ்கிறார்களாம் வாழவில்லை. ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து எப்படி அவர் எழுதுவார்? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலேயும், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற ஒரு மனுஷன் யார்? மூப்பன், அவன் ஒரு தலைவன். அவனை குறித்து என்ன எழுதியிருக்கும்? நீங்களோ அந்த தலைவனுடைய எதை பார்த்து? விசுவாசனுடைய முடிவை கண்டு அவரை பின்பற்றுங்கள். நாட் அட் த பிகினிங். நிறைய பேர் பிகினிங் நன்றாக இருப்பதை போல் தோன்றினாலும் கடைசி வரைக்கும் நன்றாக இருப்பதில்லையே, கடைசி வரைக்கும் நன்றாக அவர் வாழவில்லையே. அந்த 7 சபை மூப்பர்களுக்கும் சொல்லும் பொழுது முதலாவது எல்லாம் நன்றாக இருப்பதை போல் இருந்தார்கள், ஆனால் கடைசியிலே வரும் பொழுது அந்த 2 சபையை தவிர அந்த 5 சபையும் மோசமாய் நடந்து கொண்டதை. எனவே எது முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமா? டேக் இட் டு ஹார்ட். உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிவறிந்தம் நிலை நிற்பவனே முடிசூட்டப்படுவான். முடிவறிந்தம் தன் சிலுவை எடுத்தவனே அவன் அவருடைய கிரீடத்தை சுதந்திரித்து விட முடியும். ஆகவே ஆண்டவர் அந்த வாக்கியத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து, அது என் காரியமல்ல, எங்கள் ஒதுங்கி விட்டாரே, ஓடி முடியுங்கள் பிறகுதான் உண்டு என்று சொன்னாரே. விசுவாசத்திலே ஒரு தலைவனை போல் தோன்றினாலுமே கூட அந்த தலைவனாக இருக்கட்டும், அவனுடைய விசுவாசத்தினுடைய முடிவை பாருங்கள். அவன் முடிவிலே சீரழிவு இருக்கிறதா? அவன் தீமை செய்கிறவனாக இருக்கிறானாம், அன்பை சேதப்படுத்துகிறானாம், அவன் பிரிவினை கொண்டு வருகிறானாம், பண ஆசை கொண்டவனாய் உள்ளே வருகிறானாம். இந்த கட்டடத்தை எனக்கு கொடுங்கள் போதும் என்று ஒருவர் கேட்டார். எனக்கு கேட்டதெல்லாம் உங்களுக்கு இத்தனையும் செய்வது காரியம் என்ன தெரியுமா? இந்த கட்டடத்தை கொடுத்து விட்டு ஓடுங்கள். அட, இதுதான் தலைவனுடைய ஒரு பண்பா? இந்த கட்டடத்தில் ஒரு செங்கல் கூட ஒரு தனி மனிதனுக்கு கிடையாது ஐயா, இது ஒரு சொசைட்டிக்குரியது என்று நான் எடுத்து சொல்ல வேண்டியதாகி போய்விட்டது. கேட்டதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும், இதை கொடுத்து விட்டு போய்விடும் என்று அவர் சொன்னார்களே. பாருங்கள், இன்னையா இது முடிவு? உலகத்திற்காக, மண்ணுக்காக தெய்வீகத்தை துச்சமென மதித்து தரையிலே போட்டு மிதித்து விட்டு அப்பத்தை கொண்டு போய் நாய்களுக்கு போடுவதை போல் தூக்கி எறிந்து விட்டு இதை கொடும் என்று கேட்கிறாளே என்று நான் பதிலுக்கு இமெயில்
பதிலை நான் எழுதினேன், ரெக்கார்டை வைத்திருக்கிறேன், இமெயில் ரெக்கார்டை வைத்திருக்கிறேன். எஸ், ஐ கேனாட் டூ தேட், எவ்ரி திங் பிலாங்ஸ் டு காட். எனக்கென்று ஒரு ரூபாய் கூட நான் எனக்கென்று சொந்தமாக வைத்ததில்லை ஐயா. இங்கே இருக்கக்கூடிய எதுவும் எனக்குரியது அல்ல, எல்லாம் கர்த்தருக்குரியதான். ஆகவே அது போன்று ஒரு செங்கலை கூட, இது ஒரு சொசைட்டி, கவர்மெண்ட் கூட அனுமதிக்க மாட்டான், ஒரு செங்கலை உருவி கொண்டு போவதற்கு அனுமதிக்க மாட்டானே என்று கொண்ட பொழுது அவர்கள் கடும் கோபம். அப்படியானால் உன்னை வெட்கப்படுத்துவேன், உன் பேரை சீரழிப்பேன், உன்னை நாசம் பண்ணுவேன், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஐ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத், சத்தியத்திற்கான இருக்கிறேன். நீங்கள் தலையிலே அதை அந்த செங்கோல் வைத்து அடித்தால் என்ன, சிகப்பங்கி உடுத்தினால் என்ன, அதை முள்முடியை சூட்டினால் என்ன, தூ என்று துப்பினால் என்ன, செய்துவிட்டு போங்கள். ஐ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத், சத்தியத்தை தவிர இம்மி கூட அசைவதில்லை. நீங்கள் சொல்லுகின்ற எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ பயமுறுத்தலெல்லாம் இருந்துவிட்டு போகட்டும், கேட்கப் போவதில்லை என்று சொன்ன பொழுது ஆத்திரங்களும் சீரல்களும் நடந்ததெல்லாம் இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியதானே செய்யும். என்ன நடந்தது? முடிவு வரை நிலைந்திருந்தார்களா? முடிவு வரைக்கும் அவர் விசுவாசம் நிலை நின்றதா? அது விசுவாச முடிவை பார்த்து பின்பற்ற என்று எழுதியிருக்கிறதே. இந்த எச்சரிக்கையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? ஓடுகிறீர்கள், இன்று ஓடுகிறீர்கள் சரிதான், ஆனால் கடைசி வரைக்கும் ஓட வேண்டுமே. அது யார் ஓடுவார்? ஓடி முடித்தால் அதை தருவார். இயேசு முடித்தார், அவர் ஜெயம் பெற்றார். இயேசு ஓடி முடித்தார், பிதாவின் வலது பார்சத்திலே அமர செய்தார். நீங்கள் இப்பொழுதே வந்து அமர வேண்டும் என்று கேட்கிறீர்களே, முடியாது என்று சொல்லிவிட்டார். சொந்த யாக்கோவுக்கும் அன்பின் சீசன் என்று சொல்லப்பட்ட சொந்த யோவானுக்கும் மறுத்து விட்டதை உங்களுக்கு கொடுத்து விடுவாரா? நப்பாசை கொண்டு வாழுகிறீர்களா? நான் இப்பொழுது தான் பரலோகம் போய்விடலாம், ஆண்டவரோடு வாழலாம் என்று என்னம்மா? ஓடுங்கள், அவருடைய பானத்தை குடியுங்கள், அனுதினமும் தேவசித்தம் செய்யுங்கள். பேப்டைஸ் இன் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய பாடுகளிலே ஐக்கியம் கொள்ளுங்கள், அதை விரும்புங்கள். அவர் தருகின்ற பாடுகளாக இருக்க வேண்டும். பிதா எனக்கு தந்த பாத்திரம், நானாக சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒரு துன்பம் அல்ல. என்னை பார்த்து எத்தனை பேர் சொல்லுங்கள், இந்த துன்பம் பரவாயில்லை, துன்பப்படுவது பாக்கியம் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவருடைய விசுவாசிக்கிறவர்கள் துன்பமடைவதற்கு அருளப்பட்டது. ஆகவே உங்களுக்கு துன்பமாக போங்கள், பரவாயில்லை, அவர் தானே பரவாயில்லை, விட்டு விடுங்கள், எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஓடுங்கள் என்று சொன்னவர்கள் எத்தனை பேருடைய குரலை நான் கேட்டேன். அவர் தந்த பாத்திரமா என்று பார்த்தால் அவர் தந்த பாத்திரம் அல்ல. ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷனுடைய மேன்மைக்காக, ஒரு சபையினுடைய தன்னை பெரியவன் என்று காட்டுகின்ற ஒரு மனுஷியத்திற்குரிய ஒரு தலைவனாக அமர்ந்திருப்பவருடைய ஒரு காரியத்தை ஐ கேனாட் டூ தேன், அதை நான் ஒரு காலம் செய்து விட இயலாது. பிதா தந்த பாத்திரமா? எஸ், என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என் ஜீவனையும் அற்பமாய் நான் எண்ணுகிறேன். ஐ வில் கிவ் மை ஹோல் லைஃப் ஃபார் காட், தேவனுக்கு நான் கொடுப்பேனே அல்லாமல் மனுஷனுக்கு நான் செய்வதில்லை. அது என்ன பாத்திரமாக இருந்திருக்க வேண்டும்? தேவ சித்தத்தின்படி பாடுபடுவதாக இருக்க வேண்டும். பிதா தந்த பாத்திரமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு சுய சித்தத்தில் உழன்று வருகின்ற பாடுகள் அல்ல. இந்த உலகத்தான் அடைகின்றதை போல் கடன் வாங்கி கொண்டு அடைகின்ற பாடுகள் அல்ல. இந்த உலகத்தான் அடைய போல் பாலிய மோகத்தில் அகப்பட்டு கொண்டு நோயை சுமந்து கொண்டு வாழ்கிறார்களே, அந்த பாடுகள் அல்ல. இட் இஸ் சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய பாடுகள். பிதா எனக்கு தந்த பாத்திரம், அதில் எப்படி நான் அந்த ஸ்நானத்தை நான் எடுக்காமல் இருப்பேன்? அந்த கொர்நேலியு அந்த பிலிப்புனுடைய அந்த ரதம் போய் கொண்டிருந்த பொழுது அவன் கேட்டான். அவன் திறந்து படித்து கொண்டிருந்த கந்தைய மந்திரி படித்து கொண்டிருந்த அந்த புத்தகம் என்னவென்றால், அவர் பாடுபட்டு, அவர் தாமே நமக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், அவர் நியாயம் எடுபட்டு போனது, வாய் திறக்காத ஆட்டை போல் இருந்து பாடுகளுக்குள் பிரவேசித்தார் என்று சொன்னபொழுது, யாரையா இது? நான் மந்திரியாக இருக்கிறேன், மந்திரியுடைய அவையிலே இருந்து வாழுகிறேன், ஒருவனும் இப்படி வாழ்ந்ததில்லையே என்று கேட்டபொழுது பிலிப்பு போய் அதை சொல்லும்படி ஆண்டவர் சொல்ல, அது கிறிஸ்தனுடைய பாடுகளை அவன் விளக்க சொல்லி முடித்தவுடன் என்ன நடந்தது தெரியுமா? அதோ தண்ணீர், நான் அதில் முங்குவதற்கு என்ன தாமதம் என்று கேட்டபொழுது, ஒரு விசுவாசம் உண்டா? ஏன் விசுவாசிக்கிறேன், ஆயத்தம் தானே, ஏன் ஐ எம் ரெடி, கமான் வா என்று அழைத்தவனை முங்கி வைத்தானே. தேட் இஸ் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய பாடுகள். அவன் தியானித்து வந்ததெல்லாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை, கிறிஸ்தனுடைய பாடுகளை தியானித்து வந்தான். பாடுகளை அறிந்தவுடன் புல்லரித்து போனான். ஐ வாண்ட் தேட், அவரோடு பாடுபட்டால், அவரோடு மரித்தால், அவரோடு பிழைத்திருப்பேன், அவரோடு பாடுபட்டால், அவரோட ஆளுகையை செய்வோம். அல்லேலூயா. இந்த மந்திரி அல்ல, ஒரு
கிறிஸ்துவுக்கு ஒப்பான ராஜரீகத்தை ஆளுகை செய்ய முடியும் என்றெல்லாம் அறிந்து அவன் உள்ளம் புல்லரித்து போய் புலகாங்கிதம் அடைந்து தண்ணீர் இருக்கிறது என்னையா தடை என்று கேட்க ஒரு தடையும் இல்லை. வாரும், வாய்ப்பு கிடைத்து விட்டதை நான் பாடுபடுவதற்கு என்று அந்த வாய்ப்பை கண்டு முங்குவதற்கு ஆயத்தமா? அப்படி நைஸாக எல்லாம் சரி சரி என்று சொல்லிவிட்டு தண்ணீரை பார்த்தவுடன் வாய்ப்பு கிடைத்தவுடன் மெல்ல நவண்டு போய்விடுவார்கள். எங்கே அந்த பிரதரை காணோம் என்றால் போய்விட்டார்கள். பாடுபடுவதற்கு இஷ்டமில்லை, கிறிஸ்துவனுடைய பாடலை ஏற்றுக்கொள்வதற்கு இஷ்டமில்லை. பவுல் சொல்வதை போலவே அவர்கள் சொல்ல முடியும், கிறிஸ்துவனுடைய தழும்புகளை நான் ஏற்றிருக்கிறேன், பாடுபட்டு பாடுபட்டு ஆறிப்போயிருக்கிற தழும்புகளை பாருங்கள் என்று அவர் சொன்னாரே, இந்த தழும்புகள் சாட்சி என்று அவர் சொல்லவில்லை. அதுபோன்று அவர்கள் சொல்வதில்லை, விலகி போய்விடுவார்கள். இந்த கந்தைய மந்திரி அவன் சொன்னான், என்ன தடை என்று கேட்டான். ஒரு தடையும் இல்லை. உமக்கு விருப்பமா? விருப்பம். உமக்கு விசுவாசம் உண்டோ? விசுவாசம் உண்டு, கமான் வாரும் என்று சொல்லி அவன் ஞானஸ்நானம் கொடுத்தாரே பாருங்கள். அல்லேலூயா. பிலிப்பு கொடுத்த அந்த ஞானஸ்நானம், பாடுகளிலே முங்கி வந்த ஞானஸ்நானம். அதுபோன்ற ஒரு உணர்வோடு கடைசி வரை ஓடுகிறவர்கள் இருக்க வேண்டும். I ask you sisters, will you run till to the last day? உங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் ஓடுவதற்கு தீர்மானம் எடுத்தவர்கள் தானா? கிறிஸ்து வரும் வரைக்கும் ஓடுவோம் என்று ஓடுகின்ற எண்ணம் கொண்டவர்கள் தானா? கிறிஸ்து வரும் வரைக்கும் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவேன், அவருடைய ஸ்நானத்திலே நான் பங்கு வருவேன் என்று என்ன உண்டா? தற்காலிகத்திற்கு வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று வந்தவர்களா? உங்களை கேட்கிறேன் சகோதரர்களே, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டா? முடிவரைக்கும் வாழ வேண்டும். இன்று நான் வாழுகிறேன் கூடும் என்று சொன்னது சரிதான். ஆனால் லக்கை அடைகின்ற அந்த மகிமை என்று இருக்கிறதே, அதை பெறுவதென்பது தொடர்ந்து ஓட வேண்டும், கடைசி வரைக்கும் ஓட வேண்டும், நித்தியத்திற்கு வரைக்கும் ஓட வேண்டும் என்று தான் அவர் கேட்பார். அவரை போல் மாற வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் அநேகர். இவர்கள் ஆசைப்பட்டதை போல் மகிமை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டதை போல். ஆனால் என்ன இருக்கிறது தெரியுமா? எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தனக்கு ஏற்புடையவர்களாய் ஜஸ்டிஃபை பண்ணினார். எவர்களை ஏற்புடையதாக வைத்து தனக்கு ஏற்புடையவர்களாய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இருக்கிறது பாருங்கள். அழைக்கப்பட்ட அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொல்லுவதோ, நீதிமானாக்கப்பட்ட அநேகர் தங்களுடைய நீதியின் வசனத்தை இழந்தார் என்று சொல்லுவதோ எல்லாம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் இயேசு மகிமை அடைந்தார் என்று சொல்கின்ற அந்த 1 தீமோத்தேயு 3:16 ரகசியம் என்னவென்று தெரியுமா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார், தூதர்களால் அதை சாட்சியாய் அவர் காணப்பட்டார், புரஜாதிகளுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டார். தென் ஃபைனலி மகிமையிலேயே அவர் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மகிமை என்பது என்னவோ பக்கத்தில் கிடக்கிறதே போல் வைத்து வாழ்வதா? ஒரு சீரியஸ்னஸ் வேண்டாமா? எதை இழந்தாலும் இழப்பேன் ஆண்டவரே, இந்த பூமியில் எது எனக்கு முக்கியம், எதையும் வேண்டுமானால் நீ இழந்து விடுவேன், உலகம் முழுவதும் உனக்குத்தான் என்று சொன்னபோது உலகத்தையே தூக்கி எறிகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பாலே போது சாத்தானே, எனக்கு தேவன் தருகின்ற மகிமை ஒன்றே போதும் என்று சொன்னாரே, அவரை ஆராதிக்கின்ற ஆராதனையை பறிக்க பார்க்கிறாயே என்று ஆண்டவர் உதறி தள்ளுவதை போல் மகிமையை நோக்கி ஓடுகின்ற ஒரு வாழ்க்கையை முடிவடைந்த ஓட நம் யாவருக்கும் தேவன் அருள் புரிவாராக. நாம் யாவரும் ஜெபம் செய்ய கடவோம்.